அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு பாடல் ஒன்றை பாடினோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தருடைய நாமம் புகலிடம், கருத்தோடு துதித்திடுவேன். அது பாடலுடைய அந்த வரிகள், வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 18:10. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அல்லேலூயா. அதுதான் இந்த பாடலுடைய அந்த முதல் வரிகள். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடம் அப்படின்னா அந்த வசனத்தை கொண்டுதான் ஃபாதர் ஐயா அந்த பாடல்களை வடிவமைச்சார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அதில் யாரு போய் சுகமா இருப்பானா? நீதிமான் தான் அதில் போய் சுகமா இருப்பானா. வேற யாரும் போய் அதில் சுகமா இருக்க முடியாது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு இடம், ஒரு நல்ல ஒரு இடம். கர்த்தரின் நாமம், ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வந்துட்டான் அப்படி சொன்னா அவன் எப்படி இருப்பானா? சுகமாய் இருப்பானா. ஏன்னா அது ஒரு சுகமாய் தங்குகிற ஒரு இடம். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அப்ப சுகமாய் தங்குகிற இடம் தான் எந்த இடம்? கர்த்தரின் நாமம். அப்ப அது யாருக்கு தான் அது சுகமா தங்க முடியும்? யார் தான் போனா சுகமா தங்க முடியும்? நீதிமான் மட்டும் போனாதான் சுகமா தங்க முடியும். அப்ப வேற யாராவது போனா அவங்களால சுகமா என்ன பண்ண முடியாது? தங்க முடியாது. அதனாலதான் விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ற விதம் என்ன அப்படின்னு கேட்டா, மனம் திரும்புங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள், பொல்லாப்பை விட்டு விலகுங்கள், பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யாம இந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமா வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லா ஊழியக்காரர்களும் ஏன் இன்னைக்கு இப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னா, நீ நீதிமானா இருந்தா மட்டும்தான் அதில் போய் சுகமா தங்க முடியும். ஏன் அப்படி சொன்னா, நீதிமொழிகள் 10:28 என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். அல்லேலூயா. அப்போ உத்தமர்கள் போனாதான் அதில் சுகமா இருக்க முடியும். நீதிமானுக்கு போனாதான் அதில் சுகமாய் தங்க முடியும். நான் பாவத்தையும் செய்வேன், என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்வேன், சர்ச்சுக்கும் வருவேன்னு சொன்னா உன்னால அதில் சுகமா தங்க முடியாது. உன்னால அதில் பாதுகாப்பா இருக்க முடியாது. உனக்கு கலக்கம் ஏற்படும். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவங்களாகட்டும், விசுவாசி பிள்ளைகளாகட்டும், எல்லாருக்குமே, பாடல் பாடுறவங்க, ஆராதிக்கிறவங்க, சங்கீத தியானம் வாசிக்கிறவங்க, சங்கீதம் தியானம் பண்றவங்க, பிரசங்கம் பண்றவங்க, ஊழியம் செய்யறவங்க, காஸ்பல் அறிவிக்கிறவங்க, இப்படி எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய வேதத்தின் ஆலோசனை என்ன அப்படின்னா, நீ நீதிமானா இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன பண்ண முடியும்? சுகமா தங்க முடியும். நீ உத்தமனா இருந்தால் மட்டும்தான் அது உனக்கு பாதுகாப்பு தரும், அரணா இருக்கும். நீ அக்கிரமம் செய்து கொண்டிருந்தனா அதுவே உனக்கு கலக்கமா மாறிடும். இப்போ அதை தான் நாங்கள் என்ன பண்றோம்? விசுவாசிகள் கோச்சிக்கினாலும் பரவாயில்ல, கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏன் உங்களுக்கு மாறி மாறி மனம் திரும்புதலை குறித்து அதிகமாக ஏன் பிரசங்கம் பண்ணப்படுகிறதுனா, நீ நீதிமான கிறிஸ்துக்குள்ள இருந்தால் மட்டும் சுகமா இருக்க முடியும். உன் குடும்பம் சுகமாய் தங்கி இருக்கும். நீ உத்தமனா இருந்தால் மட்டும்தான் நீ சுகமா வாழ முடியும். எல்லா பிரச்சனைக்கும் நீங்களாகி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை சுகமாய் தங்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் உலகத்தில் வாழ்கிறேன், உலகத்தின் பிரகாரமே நான் வாழ்ந்துக்கிறேன், உலக மனுஷர்கள் எப்படி வாழறாங்களோ, எப்படி குடும்பத்தை நடத்துறாங்களோ அதே போல நான் வாழறேன், பேசுறேன்,
நடக்கிறேன், செய்கிறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். ஆனால் நான் வார வாரம் சர்ச்சுக்கு மட்டும் வரனேங்க, ஏங்க எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நீ உத்தமனாக இருந்தால் மட்டும்தான் இதில் நீ சுகமாக இருக்க முடியும். நீ நீதிமானாக இருந்தால் மட்டும்தான் நீ சுகமாக தங்க முடியும். இல்லைன்னு சொன்னால் சுகம் இல்லாமல் போயிடும். அப்படின்னு அர்த்தம். சுகம் இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? சரீரத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் என்ன இருக்காது? ஒரு சுகம் இருக்காது. சொத்து இருக்கும், என்ன இருக்காது? சுகம் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவாங்க சொத்து சுகம்னுவாங்க. அது 2 ரைமிங்காக வரும். சொத்து சுகம். ஒருத்தவங்க சம்பாதிக்கிறது எதை சம்பாதிக்கணும்? சொத்து சுகம் சம்பாரிச்சு வச்சுக்கிறேன்னு வாங்க. அப்போ சொத்து மட்டும் சம்பாரிச்ச போதா, அது கூட என்ன இருக்கணும்? சுகம் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ சுகம் இல்லாமல் நீ சொத்தை மட்டும் சம்பாரிச்சு வச்சிருந்து ஆஸ்தி மட்டும் இருந்தால் போதாது, அது கூட என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம் இருக்கணும். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் அவசியம், சுகம் அவசியம். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போ ஒருத்தவங்க சுகமாக தங்கியிருப்பாங்க? கர்த்தரால் உனக்கு எப்போ பாதுகாப்பு கிடைக்கும்? கர்த்தரால் உனக்கு எப்போ சுகம் கிடைக்கும்? நீ கர்த்தரால் எப்போ சுகமாய் தங்கியிருப்ப? வீட்டில் தங்குறியோ, ஹாஸ்டலில் தங்குறியோ, ஹோட்டலில் தங்குறியோ, மற்ற வாடகை வீட்டில் தங்குறியோ, எங்கே தங்குறியோ, இல்லை வனாந்தரத்தில் தங்குறியோ, மரத்தடியில் தங்குறியோ, கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நீ வரேன்னு சொன்னால் நீ எப்படி வரணும்? நீதிமானாய். வரும்போது நீ பாவியாக வந்திருக்கலாம், ஆனால் வந்த பிறகு உன்னை என்னவாக்கிக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாய். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு, உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டு நான் கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு சுகமே போயிடும். என்னது? சுகமே போயிடும். அவங்க பேசுகிற மாதிரி நானும் பேசுகிறேங்க, அவங்க பண்ணுற மாதிரி நானும் பண்ணுறேங்க, அவங்க செய்கிற மாதிரி நானும் செய்கிறேங்க அப்படின்னு நீ கர்த்தருக்குள்ளே இருந்தனா உனக்கு சுகம் போயிடும். அல்லேலூயா. சுகத்தை இழந்துருவே. எத்தனை பேருக்கு புரியுது? நீதிமான் அதற்குள் எப்படி இருப்பான்? எல்லாரும் சுகமாக இருக்க முடியாது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். எல்லாரும் அதில் போய் சுகமாக இருக்க முடியாது. நீதிமான் மட்டும்தான் அதில் போய் என்ன பண்ண முடியும்? சுகமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ள இன்னைக்கு ஏன் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுதுங்களா? அநேகருடைய குடும்பத்தில் வேதனை உருவ குத்துகிறது. கண்ணீரும் துக்கமும் சஞ்சலமும் தவிப்பும் குடும்பத்தை இன்னைக்கு வேதனைப்படுத்துகிறது. என்ன காரணம்? கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு எங்களுக்கு இந்த பாடா? கர்த்தருக்குள்ள வந்த பிறகு எங்களுக்கு இந்த பிரச்சனையா? கர்த்தருக்குள்ள வந்த பிறகு எங்களுக்கு இந்த போராட்டமா? கர்த்தருக்குள்ள வந்த பிறகு எங்களுக்கு இந்த சஞ்சலமா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சலித்து போறாங்களே. என்ன காரணம்? கர்த்தருக்குள்ள வந்த பிறகு நீ கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு, ஆண்டவர் சொன்னது போல நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்ம என்னவா மாறிக்கணும்? வசனத்தை கை கொண்டு, சங்கீதத்தில் சொன்னாங்க பாரு, அவரிடத்துல எப்படி அன்பு கூறுறது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே நாம் அவரிடத்தில் கூறுகிற அன்பு. நம்ம இஷ்டப்படிலாம் கர்த்தர் என்ன செய்ய முடியாது? அன்பு கூற முடியாது. அவருடைய கற்பனைகள் படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம அவர் மேலே என்ன செய்ய முடியும்? அன்பு கூற முடியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ள நீ சுகமா இருக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறோம்? அவ்வளோதானா? கர்த்தருக்குள்ள நான் சுகமா இருக்குன்னு நினைக்கிறேங்க. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? அதுக்கு தான் நம்ம ஞானஸ்தானமே எடுத்தோம் இல்லையா? நம்ம ஞானஸ்தானம் எடுத்து உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் சர்ச்சுக்குள்ளே வந்தோன்னா, நான் கர்த்தருக்குள்ளே போயாவது நான் சுகமாக இருக்க முடியாதா? நான் கர்த்தருக்குள்ளேயாவது சுகமாக வாழ முடியாதா, தங்க முடியாதான்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகும் நீ உலக வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருந்தனா, உலகத்தின் பாவத்தையும் கொஞ்சம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சனா, உன்னால் இங்கே என்ன பண்ண முடியாது? சுகமாக இருக்க முடியாது. கர்த்தருக்குள்ளே வந்த பிறகும் என்ன பண்ணணும்? உலகத்தின் கரைகளை எல்லாத்தையும் ஒதுக்கிடணும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணிக்கணும்? எவ்வளோ காத்துக்கொள்ள முடியுமோ காத்துக்கொள்ளணும். உலகத்தின் சிற்றின்பங்களை எல்லாம் என்ன பண்ணிக்கணும்? கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அப்போ தான் நீ கர்த்தருக்குள்ள எப்படி இருக்க முடியும்? சுகமாக இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் உலகத்தில் இருக்கிறபடியே நான் வாழ்ந்துக்கிறேங்க, ஆனால் நான் வார வாரம் எங்கே வந்துக்கிறேன்? சர்ச்சுக்கு சபைக்கு வந்துடுறேன், ஆண்டவரை தேடிக்கிறேன் அப்படின்னா உன்னால் இங்கே என்ன பண்ண முடியாது? தாக்கு பிடிக்க முடியாது. ஊழியக்காரனாக இருந்தாலும் சரிதான், அவங்களால ஊழியத்தில் என்ன பண்ண முடியாது? தாக்கு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களால் தாக்கு பிடிக்க முடியல? ஏன் நிறைய விசுவாசிகளால் கிறிஸ்துக்குள்ளே தாக்கு பிடிக்க முடியல?
ஏன் வந்தோம், சுகமா இருக்க முடியல? என்ன காரணம்? உலக வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. உலகம் வேற, கிறிஸ்து வேற. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நம்மளை எல்லாரையும் உலகத்தார் அல்ல அப்படின்றார். அல்லேலூயா. நம்மளாம் யாரு கிடையாதா? நம்ம உலகத்துல வாழ்ந்தாலும் கூட நம்ம உலகத்தார் அல்ல. நம்ம பரலோகத்துக்குரியவர்கள், பரம தேசத்துக்குரியவர்கள். அப்போ உலகத்தின்படி வாழ விரும்பாதவர்கள், உலகத்தின் வாழ்க்கை வெறுத்தவர்கள், அவர்கள் வாழ்கிறது போல நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்படி வாழணும்னு நீ ஆசைப்பட்டுனா நீ கர்த்தருக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியாது, சுகமா இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள வந்தனா கொஞ்சம் செல்லு பார்க்கறதுலாம் கொஞ்சம் ஓரம் கட்டணும், சிற்றின்பங்களையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டணும், சினிமாவெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டணும், சீரியல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டணும், கதை பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் அப்படி சாட மாடியாக பார்த்துக்கிறதுலாம் கொஞ்சம் ஓரம் கட்டணும், சாட மாடியாக அனுபவிக்கிறதுலாம் ஓரம் கட்டணும். அல்லேலூயா. செல்ஃபோனில் பொம்பளை படம் பார்க்குறது பூரா ஓரம் கட்டணும். அப்படி கட்டினாதான் நீ எங்கே இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும், சுகமாக இருக்க முடியும். பீடி சிகரெட்டு சாராயத்தில் கொஞ்சம் என்ன பண்ணணும், ஓரம் கட்டணும். ஆன்ஸு பீடி இன்னும் மற்ற போதை வஸ்துக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் கொஞ்சம் நீ என்ன பண்ண முடியும், இங்கே சுகமாக இருக்க முடியும். தேவையில்லாத நண்பர்களை பூரா கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், தேவையில்லாத உறவுகளை பூரா கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகிறத கொஞ்சம் நிறுத்தணும், தேவையில்லாத பேச்செல்லாம் கொஞ்சம் பேசுகிறத ஸ்டாப் பண்ணணும், தேவையில்லாத சிந்திக்கிறதுலாம் கொஞ்சம் ஓரம் கட்டணும், வீண் சிந்தனைகளாக வெறுக்கணும். உடைய வீண் சிந்தனைகளை வெறுத்து உடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ வீண் சிந்தனைகளை வெறுக்கணும், வீணான பேச்சுகளை வெறுக்கணும். அப்படி எல்லாத்தையும் நாளுக்கு நாள் வசனத்தை கேட்டு 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 உன்னை நீ சரிப்படுத்தி கொண்டா மட்டும்தான் நீ கர்த்தருக்குள்ள என்ன இருக்க முடியும், உன் குடும்பம் எப்படி இருக்கும், சுகமா இருக்கும். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவருடைய குடும்பம், அநேகருடைய குடும்பம் ஏன் இன்னைக்கு சுகமா இல்லை? கர்த்தருக்குள்ள இன்னும் உலகத்தை என்ன பண்ணல, வெறுக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். முதல்ல உலகத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. உலகத்தையும் வெறுக்கணும், தன்னைத்தான் என்ன செய்யணும், வெறுக்கணும். உலகத்தில் இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் தேவைப்படுதுங்க, அப்போ தாங்க உலகத்தில் என்ன கொஞ்சம் மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தின் ஆசைகளை, அதன் இச்சைகளை விட மனதில்லாமல் அதை நீ பிடிச்சிக்கிட்டு நீ தொங்கிக்கிட்டு இருக்கிறன்னா உன் குடும்பத்தில் என்னத்தை தான் பார்க்க முடியும், சுகத்தை பார்க்க முடியாது. வேதனைகளையும் துக்கத்தையும் தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. அதனால தான் எல்லா ஊழியக்காரங்களும் என்னன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க, மனம் திரும்புங்க. ஆனால் அந்த பிரசங்கம் தான் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, கசப்பாக இருக்குது. அந்த பிரசங்கம் தான் நமக்கு வேப்பங்காய் போல் கசப்பாக இருக்குது. என்னடா இது, இவர் எப்போ வந்தாலும் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க. ஏன் மனம் திரும்ப சொல்கிறோன்னா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே எதுக்காக வந்தீங்க, உலகத்தில் சுகமாக வாழ முடியலன்னா கர்த்தருக்குள்ளே வந்தீங்க. அப்போ கர்த்தருக்குள்ளே வந்து சுகமாக தங்கிறதுக்கு தான் மனம் திரும்ப சொல்கிறோம். மற்றபடி என்னத்துக்கு? நீங்கள் மனம் திரும்பினா எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் மனம் திரும்பினா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். பயப்படாம அதை நடக்கிறவன் என்னத்தை அனுபவிப்பானே தெரியாது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். நீ பயப்படாம நடந்தா என்னத்தை சாப்பிட போறே தெரியல, என்னத்தை அனுபவிக்க போறே தெரியல. கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் குடும்பம் எருசலேமின் வாழ்வை காணும். கர்த்தருக்கு பயப்படாம நடந்தா பிள்ளைகள் பூரா ஒளிவு மர கன்றுகளை போலவா இருப்பாங்க, வேற மாதிரி ஆயிடுவாங்க, முள்ளுவேலி மாதிரி ஆயிடுவாங்க. நீ கர்த்தருக்கு பயப்படாம அவர் வழியில நடந்தா உன் பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருக்க மாட்டாங்க, உனக்கு வேதனை கொடுக்கிற முள்ளுகளை போல மாறிடுவாங்க. நீ கர்த்தருக்கு பயப்படாம நீ கர்த்தருடைய வழியில நடக்கிறன்னா உன் மனைவி வீட்டோரங்களுக்கு அணிதரும் திராட்சை கொடியை போல இருக்காது, அது வேற மாதிரி வேப்பங்காயா மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்ன உடனே மனைவிகள்லாம் சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்குமே, இருபாலருக்கும் இந்த சத்தியம் பொருந்தும். அல்லேலூயா. கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். ஆகையினால கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. எல்லாரும் போய் சுகமா தங்க முடியாது, இதை நம்ம மறந்துடக்கூடாது.
கர்த்தருக்குள்ள சுகமாக தங்கிறதுக்கு தான் நம்ம வந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம். கர்த்தருக்குள்ள சுகமாக வாழறதுக்கு தான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். உலகத்தில் தெய்வத்துக்கா பஞ்சம், கோவில் குளங்களுக்கா பஞ்சம்? உலகத்தில் எத்தனை இருக்குதான்? 33 கோடின்றாங்க. அது கம்மி தான் நினைக்கிறேன் நான். அதுவே கம்மி, இன்னும் நிறையா இருக்குது. அப்போ இதெல்லாம் இவ்வளோ கோயில் குளம் இல்லாமலே நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தோம். இருக்கு, ஆனாலும் ஏன் நம்ம ஆண்டவர் இடத்துல வந்தோம்? நான் ஆண்டவர் இடத்துல போயாவது நான் எப்படி இருக்க முடியும்? சுகமாய் தங்கி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் நல்லது, வந்த விஷயம் நல்லது தான். ஆனால் ஒன்னே ஒன்று நீ மாற்றிக்கணும். உலகத்தை நீ வெறுக்க கற்றுக்கொள்ளணும். உலகத்தின்படி வாழ ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. உலகத்து ஜனங்க எப்படி அனுபவிக்கிறாங்களோ அதுபோல் நம்மளும் அனுபவிக்கணும்னு நினைக்க கூடாது. உலகத்து ஜனங்க எப்படி பேசுகிறாங்களோ அதுபோல் நம்மளும் பேசிக்கிட்டு அதுலேயும் ஜாலியாக இருக்கணும் இதுலேயும் ஜாலியாக இருக்கணும்னா முடியவே முடியாது. சொல்லுங்க, முடியவே முடியாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தையும் அனுபவிச்சுக்கின்னு கர்த்தருக்குள்ளே சுகமாக இருக்குன்னு நினச்சா முடியவே முடியாது. அதை வெறுக்கணும். அப்போ தான் இங்கே என்ன பண்ண முடியும்? நீ சுகமாக இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு வருவோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20 to 25 வரைக்கும். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட விடப்பட்டு பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அல்லேலூயா. பார்வோன் ராஜா யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அப்போ தோன்றின போது அவன் என்ன செய்தான் அப்படின்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக, எபிரேயருக்கு எதிராக ஒரு உபாய தந்திரத்தை ஏறெடுத்தான். என்ன என்று சொன்னால், இந்த ஜனக்கூட்டம் அளவில்லாத அளவுக்கு பெருகி இருக்கிறாங்க. இவர்கள் பெருகி இருக்கிற போது நாளைக்கு இவர்கள் நம்மோடு கூட என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய எதிரிகளோடு சேர்ந்து நமக்கு யுத்தம் பண்ண வரக்கூடாது. அதே சமயத்தில் இவங்களை நம்ம போகவும் விடக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம இவங்களை என்ன செய்யணும்? அடிமை வேலை செய்ய வைக்கணும். அதே சமயத்தில் இவங்களை பெருக வைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உபாய தந்திரங்களை செய்து இஸ்ரவேலிலே பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாரையும் கொண்டு போய் கொன்று போட சொன்னான். கொன்று போட சொல்லி எபிரேய மருத்துவச்சிகளிடத்தில் அவன் கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால அந்த குழந்தைகளை என்ன செய்யவில்லை? கொன்று போடவில்லை, கொலை செய்யவில்லை. ஆனாலும் குழந்தைகள் பிறந்து கொண்டே இருந்தாங்க. இப்போ பார்வோன் கூப்பிட்டு கேட்குறான் எபிரேய மருத்துவச்சிகள் இடத்துல, ஏன் நீங்கள் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லாமல் வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு நான் சொன்ன கட்டளை என்ன அப்படின்னு. அப்போ மருத்துவச்சிகள் சொல்கிறாங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க? குழந்தை பெற்றுடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களாம் பலமுள்ள ஸ்திரீகள். எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல வீக்னஸான ஆள் இல்லை, அவங்க ரொம்ப பலமான ஆள். ஏன்னா 400 வருஷமாக என்ன செஞ்சுன்னு இருக்கிறாங்க? கல்ல இருக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடம்புலாம் எப்படிப்பட்டது? ரொம்ப பலம் உள்ளது. அதனால் அவங்ககிட்ட டாக்டர் நர்ஸுங்களாம் போனால் தான் பிள்ளை பெருக்கணுன்றது அவசியம் இல்லை. அவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறாங்க? பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு எபிரேய மருத்துவச்சிகள் பார்வோனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறான் பார்வோன்? இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யும்படிக்கு அவன் ஆலோசனை பண்ணி அதற்குடைய திட்டத்தை அவன் செய்கிறான். அப்பொழுது மோசே என்கிற ஒரு மனிதன், ஒரு குழந்தை, அந்த குழந்தை எப்படிப்பட்டவனா? அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனா இருந்து 3 மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். மோசே இப்போ குழந்தைய பிறந்துட்டான் அந்த ஜனங்கள் நடுவிலே. மோசே குழந்தைய பிறந்தவொடனே அவங்க அப்பா அம்மாவால் என்ன செய்ய முடியல? ஒரு 3 மாதம் தான் அவங்களால அவனை பாதுகாக்க முடியுது. குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைய பார்வோனுக்கும் அவனுடைய வேலையாட்களுக்கும் குழந்தை எவ்வளோ நாள் தான் பாதுகாக்க முடியுது?
ஒரு 3 மாதம் தான் பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியல, பாதுகாக்க முடியல. அல்லேலூயா. உங்கள் குழந்தைகளை எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பாதுகாப்பீங்க? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எத்தனை வருஷம் பாதுகாப்பீங்க? பாதுகாக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளை யார் தான் பாதுகாக்கணும்? கர்த்தர் தான் பாதுகாக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளைன்னா உன் பிள்ளைய நீயே வீணாக்கிடுவே. உன் பிள்ளையை பாதுகாக்கிற ஒரே ஒருத்தர் யார் மட்டும்தான்? கர்த்தர் மட்டும்தான். உன்னால் எவ்வளோ நாளைக்கு பாதுகாக்க முடியும்? 3 மாதம், 3 வருஷம், 30 வருஷம்? என்னைக்கு உன் பிள்ளையை நீ கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்குறியோ அன்னைக்கு தான் உன் பிள்ளையை கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாப்பார். உன் பிள்ளையை நீயே பொத்தி 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 வளைச்சிக்கிட்டு இருந்தனா உன் பிள்ளையை உன்னால் என்ன செய்ய முடியாது? பாதுகாக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ 3 மாதம் பிள்ளை பாதுகாக்க முடிந்தது. அதன் பிறகு அவர்களால் என்ன செய்ய முடியல? பாதுகாக்க முடியவில்லை. அடுத்தது, அவன் 3 மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். எங்கே போட்டாங்க? ஒரு நதியில் போட்டாங்க. நதியில் போட்ட பிறகு ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு நாணல் பெட்டியில் குழந்தைய வச்சு இதுக்கு மேற்பட்டு கர்த்தருடைய காரியம் பார்த்துக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு விட்டாங்க. குழந்தைக்கு என்ன ஆனாலும் பார்த்துக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு குழந்தை விட்டுட்டாங்க. அவ்வளோதான். அப்போ நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும்? கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துடணும். உன்னால் உன் பிள்ளையை பாதுகாக்க முடியலையா? கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தணும். ஆண்டவரே என் பிள்ளையாச்சு நீங்களாச்சுன்னு சொல்லி கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அல்லேலூயா. மோசே எப்படிப்பட்டவனா இருந்தான்? பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து அவனை கொண்டு போய் அரண்மனையில் வச்சு வளர்த்து அவனை எப்படிப்பட்டவனா மாற்றினால் அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தால். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பேசுறதுல, வாக்குன்னா என்ன அர்த்தம்? பேசுறதுல வல்லவனானான், செய்கையிலே வல்லவனானான். ஏன்னா ஒரு ராஜா அரண்மனையில் வளர்ற பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்க? பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாக வளர்ப்பாங்க. நம்மளை மாதிரி நோஞ்சானா வளர்க்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள் எப்படி சப்பையும் சல்லியமாக இருக்குது பாரு, அப்படிலாம் வளர்க்க மாட்டாங்க. அங்கே பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? ஏன்னா ராஜ போஜனம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? ராஜ போஜனம்னுவாங்க. அப்போ ஒரு குறைவும் இருக்காது. போஜனத்துக்கு குறைவும் இல்லை, வஸ்திரத்துக்கு குறைவும் இல்லை, எல்லாத்துக்கும் வசதி வாய்ப்பு நிறைந்த இடம் ராஜா அரண்மனை. அப்போ அந்த இடத்துல ஒரு பிள்ளை வளருதுன்னா கல்வியில், ஞானத்தில், அறிவில், புத்தியில், பேசுறதுல, சண்டை போடுகிறதுல, எல்லா விதமான குதிரை பயிற்சி, யுத்தம் பண்ணுகிற ஈட்டி பயிற்சி, அப்புறம் கேடகத்தை பிடிக்கிறது, ரதங்களை நடத்த, இப்படிப்பட்ட அனைத்து விதமான சகல, அதான் வசனம் சொல்லுது, எகிப்தியருடைய சகல சாஸ்திரம், எல்லா சாஸ்திரங்களிலும் இது எல்லாம் சேர்ந்தது தான் சாஸ்திரம். அப்போ சகல சாஸ்திரங்களில் என்ன செய்யப்படுகிறான்? கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் இவனும் வல்லவனாய் மாறினான். அல்லேலூயா. அப்படி வல்லவனாய் மாறின போது அவனுடைய தாய் தான் அவனுக்கு என்ன செஞ்சாங்க? பால் ஊட்டி வளர்த்தாங்க. அப்போ அவன் தாய் பால் ஊட்டி வளர்க்கும் போதெல்லாம் சும்மா வளர்த்துருப்பாங்க? சொல்லுங்க. அப்போ அவங்க தாய் தான் வந்து பால் கொடுத்துட்டு போகிறாங்க, அவனை பிள்ளைக்கு பசி ஆற்றிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பிள்ளையை சந்திக்க போகிற போதெல்லாம் தாய் என்ன சொல்லியிருப்பாங்க? நான் தாண்டா உன் தாய், இவங்க தாண்டா உன்னுடைய ஜனங்களாம், இவங்க தாண்டா உன்னுடைய சகோதரன், அங்கே வந்து நீ வந்து தற்காலிகமாக போய் வளர்ற. அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? பார்வோன் எல்லா குழந்தைங்களையும் கொலை செய்ய பார்த்தான். அந்த நேரத்தில் உன்னை பாதுகாக்க முடியாமல் நாங்கள் நதியில் போட்டோம். அந்த நேரத்தில் எகிப்தின் பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க வந்தா, அவள் உன்னை தூக்கிட்டு போய் அங்கே குழந்தைய வச்சுன்னு வளர்க்குறா. அதனால் உனக்கு நான் அப்பப்போ என்ன செய்கிறேன்? வந்து உன்னை பார்த்துட்டு உன்னை பராமரிச்சுட்டு போகிறேன். அதனால் அந்த ஜனங்க உன்னுடைய ஜனங்கள் இல்லை, இவங்க தான் நம்ம ஜனம். என்னைக்கு இருந்தாலும் நீ எங்கே வந்துடணும்? இங்கே வந்துடணும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் தாய் என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக சொல்லி தான் இருப்பாங்க. அல்லேலூயா. சொல்லாமலே வளர்ப்பாங்க. எந்த தாயாவது சொல்லுவாங்க. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு மோசே என்ன செய்கிறான்? தன்னுடைய ஜனங்கள் யாரு, தன்னுடைய தாய் தகப்பன் யாரு, சகோதரன் சகோதரி யாரு, அவங்களுடைய விபரம் என்ன என்ற எல்லா காரியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு அவன் அரண்மனையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படி வளரும்போது அவன் என்ன செய்கிறான்? ஒரு நாள்
அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அரண்மனை விட்டு இப்போ வெளியில் வரான். அரண்மனை விட்டு வெளியில் வரான். சவுண்டு கொஞ்சம். அரண்மனை விட்டு வெளியே வந்து எதுக்காக வெளியில் வரான்னா, நம்முடைய சகோதரர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது அப்படி என்று சொல்லி அவர்களை விசாரிக்கும்படிக்கு, அவர்களை பார்க்கும்படிக்கு அப்படியே வருகிறான். அப்படி உலாவிக் கொண்டு வருகிறான். அப்போ வருகிற வேளையில் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாக நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். 2 பேர் அங்கே சண்டை போட்டுக்கிறத பார்க்குறான். ஒருவன் எகிப்தியன், இன்னொருத்தவன் இஸ்ரவேலன். அப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு அவன் யாருக்கு நியாயம் செய்தான்? அநியாயம் செய்தவனை, அநியாயம் செய்த எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு என்ன செஞ்சான்? நியாயம் செய்தான். அல்லேலூயா. எகிப்தியனை வெட்டி மண்ணில் புதைச்சிட்டான். யாரை காப்பாற்றிட்டான்? தன் சகோதரனை காப்பாற்றிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. அப்போ எகிப்தியனை வெட்டி போட்டுட்டான், மணலில் புதைச்சிட்டான், தன்னுடைய சகோதரனை காப்பாற்றிட்டான். காப்பாற்றிட்டு அவன் போயிட்டான். யாருக்கிட்டையும் சொல்லாத இந்த கதை நம்மளோட இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் மறுபடியும் மறாவது நாள் வரான். மறாவது நாள் வரும்போது நடக்கிற காரியம் பாருங்கள். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரை நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள், ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். இப்போ எடுத்தோடனே அவன் பட்டயத்தை எடுத்து அவனை வெட்ட போகலை. ஏன்னா 2 பேருமே யாராகிறது? சகோதரர்களாக இருக்காங்க, நம்ம ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணி பார்க்குறான்? சமாதானப்படுத்தி பேசி பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் சகோதரர்களாக இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களிடத்துல சமாதானமாக பேசி பார்க்குறான். அதில் ஒருத்தன் சொல்கிறா, பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாக இருக்கிறாயோ என்றான். இப்போ நான் கேட்குறேன், நேற்று எகிப்தியனை கொன்றது இவனுக்கு எப்படி தெரியும்? நேற்று எகிப்தியனை கொல்லும் போது அங்கே யாருமே இல்லை. யார் மட்டும் தான் இருந்தது? 3 பேர் தான் இருந்தது. ஒன்று மோசே, எகிப்தியன், இஸ்ரவேலில் ஒருவன். இந்த 3 பேர் தான் இருந்தாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ மறாவது நாள் அவன் என்ன சொல்கிறான்னா, நேற்று எகிப்தியனை வெட்டி போட்டது போல் என்னையும் வெட்டி போட பார்க்குறியான்னு கேட்குறான். அப்போ இதை சொன்னது யார்? மோசே வெட்டி போட்டு அரண்மனைக்கு போயிட்டான், அவனும் ஊருக்குள்ளே வரல. அப்போ இதை போய் சொன்னது யார்? யாருக்கு அவன் உதவி செஞ்சானோ அவன் தான் போய் சொல்லி வச்சுக்கிறான். பார்த்தீங்களா? யாருக்கு மோசே நன்மை செஞ்சு ஒருத்தனை வெட்டி போட்டானோ இவன் மோசேக்கு வினையை யாராக மாறிடுது? அவன் தான் மாறிடுது. அதனால தான் வசனம் சொல்லுது, எந்த சிநேகிதனையும் நம்பாத, எந்த சிநேகிதனையும் நம்பாத, எவனும் மோசமான எந்த சகோதரனையும் நம்பாத, அவன் எல்லாரும் மோசம் பண்ணுகிறான் அப்படி என்று சொல்லி. ஆகினால் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் முன்பாக எப்படி இருக்க வேண்டியதாக இருக்குது? எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. மோசே நமக்காக தானே இதை ஹெல்ப் பண்ணார். நம்ம போய் இதை வெளியில் சொன்னால் நாளைக்கு மோசே தானே மாட்டுவார் பிரச்சனையில் அப்படின்ற எண்ணம் அவனுக்கும் வரல. அவன் போய் சொல்லிட்டான். இப்போ அவன் வந்து கேட்குறான், நேற்று அவனை வெட்டி போட்டது போல் என்னை வெட்டி போட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அதுவும் என்ன கேட்குறான்? அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாக உன்னை ஏற்படுத்தினவன் யார் அப்படின்னு கேட்குறான். அல்லேலூயா. இதுக்கு முன்னதாக ஒரு வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். 25வது வசனம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை. அல்லேலூயா. மோசே என்ன நினைக்கிறான்? கர்த்தர் நம்முடைய ஜனங்கள் வந்து 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, இவர்களுக்கு நம்ம கொண்டு கர்த்தர் என்ன செய்யலாம்? விடுதலை செய்ய சொல்லுவார், ஒருவேளை நம்மை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தாலும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் அவர்களோ அதை அறியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மேலே உன்னை நியாயாதிபதியை வச்சது யாருன்னா அவனை கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்க, அவனை பிடிச்சி தள்ளுறான். எங்கள் மேலே அதிகாரி அவனை வச்சது யாரு, எங்கள் மேலே நியாயாதிபதி அவனை வச்சது யாரு அப்படின்னு சொல்லி அவர்களை பிடித்து தள்ளுகிறான். அல்லேலூயா. ஆனால் மோசே என்ன நினைக்கிறான்? இந்த ஜனங்களுக்கு நம்மை கொண்டு
தன்னுடைய கையினாலே, அதாவது என்னுடைய கையினாலே தேவன் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அப்போ அவனும் நினைச்சான், இவனும் நினைச்சான். ஜனங்களும் நினைக்கணும்னு நினைச்சான், இவனும் நினைச்சான். எப்படியாவது கர்த்தர் என்னை கொண்டு செய்ய மாட்டாரா, கர்த்தர் என்னை கொண்டு இந்த ஜனங்களை விடுதலை செய்ய மாட்டாரா, அதுக்காக கூட என்னை ஆண்டவர் அரண்மனையில் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் அப்படி நினைச்சான். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் அவனுடைய நினைப்புக்கு எதிராக நடந்தது. உடனே இவன் என்ன செஞ்சான், நேற்று எகிப்தனை வெட்டி போடுறது போல் என்னையும் வெட்டி போட பார்க்கிறேன்னு சொன்ன உடனே அப்போ மோசே கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நியூஸு வெளியில் போயிடுச்சு, விஷயம் வெளியில் போயிடுச்சு. இனிமேல் நம்ம இங்கே இருந்தோம்னா எகிப்தின் பார்வன் நம்மளை என்ன பண்ண மாட்டான், சும்மா விட மாட்டான். அரண்மனையிலே இருந்துக்கிட்டு என்னுடைய ஜனங்களை நீ வெட்டி போடுறியா, அரண்மனை உப்பை தின்னுட்டு எனக்கே நீ துரோகம் பண்ணுறியா அப்படி சொல்லி மோசே என்ன பண்ண மாட்டாங்க, சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க, அவனை கொலை செய்வாங்க. அப்போ மோசே இதற்கு தப்பும்படிக்கு அவன் தப்பிச்சு மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான். எங்கே ஓடினா, மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான். ஆனால் என்ன நினச்சான், கர்த்தர் எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு என்னை கொண்டு விடுதலை செய்ய மாட்டாரா என்று சொல்லி அவன் அப்படி நினைச்சான். ஆனால் விஷயம் வெளி தெரிஞ்ச உடனே எங்கே ஓடிட்டான், மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டான். அது அங்கே நடக்கல, அவன் நினச்சபடி அங்கே நடக்கல. அப்படி தருவார் என்பதை நினச்சி தான் போய் அவன் நியாயம் செய்கிறான். ஒருத்தனை வெட்டி போட்டான், 2 பேருக்குள்ளே நியாயம் செய்கிறான். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உன்னை நியாயாதிபதியாகவும் அதிகாரியாக வச்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க. லேலோயா. அப்போ வெளியில் ஓடிட்டானா, எகிப்திலிருந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான். சரிங்களா. அப்போ ஓடி போன பிறகு இப்போ அவனுக்கு வயசு என்னன்னு சொல்லுது. இப்போ அவன் ஓடும்போது என்ன வயசு, அவனுக்கு 40 வயதான போது இந்த சம்பவம் நடக்குது. மோசேக்கு 40 வயதாகும் போது இந்த சம்பவம் நடக்குது. இப்போ அவன் ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டு மீதியான் தேசத்தில் ஒரு 40 வருஷம் அங்கேயே ஆடு மேய்ச்சி, அங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி, அங்கேயே செட்டில் ஆகி, அங்கே ஒரு 40 வருஷம் வேலை செஞ்சு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். மாமனாருடைய வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ 40 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அவனை போய் ஒரு ஓரிய பர்வதத்துக்கிட்ட போய் சந்திக்கிற, ஆடு மேய்க்கிற இடத்துல போய் சந்திக்கிறார். லேலோயா. எங்கே போய் சந்திக்கிறாரு, ஆடு மேய்க்கிற இடத்துல போய் சந்திச்சார். உங்களையெல்லாம் ஆண்டவர் எங்கே சந்திச்சார், பேதுருவை மீன் பிடிக்கிற இடத்துல சந்திச்சார். உங்களை எங்கே சந்திச்சார், என்னை எங்கே சந்திச்சார் தெரியுமா, ஒரு மோட்டருக்கு குளிக்க போகிற நேரத்தில் என்னை சந்திச்சார். ஒரு மோட்டருக்கு குளிக்க போகிறேன், துண்டு சோப்பு டவல்லாம் எடுத்துக்கிட்டு குளிக்கிறதுக்கு போகிறேன். அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணார், சந்தித்து என்னை ஊழியத்தை செய்யும்படிக்கு அழைச்சார். லேலோயா. வேதாகமத்தில் யார் யார் எங்கெங்கே சந்திச்சாருன்றதை கவனிங்க. சவுலை எங்கே சந்திச்சார், கழுதையை தேடிட்டு போன இடத்துல சந்திச்சார். தாவீதை எங்கே சந்திச்சார், ஆடு மேய்க்கிற இடத்துல சந்திச்சார். இன்னும் இதெல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். மோசே எங்கே சந்திச்சார், ஆடு மேய்க்கிற இடத்துல சந்திச்சார். அப்போ ஆடு மேய்க்கிற இடத்துல சந்திச்சு என்ன கூப்பிட்றாரு அப்படின்னா, நீ வா, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், அங்கே இருக்கிற என்னுடைய ஜனங்களை நீ என்ன செய்யணும், விடுதலை செய்யணும் அப்படி சொன்ன மோசே என்ன சொல்கிறான், அட போங்க ஆண்டவரே, எப்போ வந்து கூப்பிட்றீங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்டேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சேன், என்னை வச்சு இந்த ஜனங்களை விடுதலை செய்ய மாட்டீங்களா, என்னை வச்சு இந்த ஜனங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, இந்த ஜனங்கள் பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி என் சகோதரர்கள் மேலே பரிதாபம் கண்டு கர்த்தர் என்னை கொண்டு இந்த ஊழியத்தை செய்ய வைப்பார் என்று சொல்லி நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டேன். அப்போல்லாம் விட்டுட்டீங்க. இப்போ பாருங்க, எனக்கு வயசு என்ன ஆகுது, 80 வயசாகிறது. 80 வயசில் வந்து என்னை கூப்பிட்றீங்களே ஆண்டவரே, 80 வயசில் நான் யார், ஒரு கிழவன். லேலோயா. 80 வயசில் யார், நான் ஒரு கிழவன். இந்த நேரத்தில் என்னுடைய பலன் எல்லாம் போயிடுச்சு. எகிப்தில் நான் கற்றுக்கொண்டது பூரா மறந்து போயிடுச்சு. எகிப்தில் அன்னைக்கு நான் சகல சாஸ்திரத்திலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கிலும் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், வல்லவனாக இருந்தேன், பவர்ஃபுல்லாக இருந்தேன். அன்னைக்கு எனக்கு நல்ல என்ன இருந்தது, ஞானம் இருந்தது, நல்ல அறிவு புத்தி இருந்தது. ஏன்னா எகிப்திலிருந்து எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு வெளியில் வந்தேன். அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் என்னை அழைச்சிருந்தீங்கன்னா, அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் என்னை கூப்பிட்டு பயன்படுத்திருந்தீங்கன்னா, என்னைக்கும் இந்த ஜனங்களாம் வெளியில் வந்திருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, தவற விட்டுட்டீங்க. இப்போ பாருங்க, என் கையிலையும் பலன் இல்லை, என் சரீரத்திலையும் பலன் இல்லை.
எனக்கு எகிப்தில் கற்றுக்கொண்ட எல்லா வித்தைகளும் என்ன ஆயிடுச்சு, மறந்து போச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, ஆடு மேய்க்கிற மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஆடு என்னென்ன தழை சாப்பிடும், ஆடு எப்படி எப்படி நடக்குது, எந்தெந்த ஆடு என்னென்ன பண்ணுதுன்னு கேட்டால் மட்டும் தான் எனக்கு இப்போ சொல்ல தெரியும். எகிப்தில் நான் கற்றுக்கொண்ட அனைத்து கலைகளும் மறந்தே போச்சு, எல்லா வித்தைகளும் மறந்து போச்சு. இப்போ போயிட்டு கூப்பிட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்து எனக்கு ஸ்ட்ரென்த்துக்கு எகிப்தினை எத்தனை பேர் வந்தாலும் நான் அடித்து கொண்டு மணலில் புதைச்சிருப்பேன், வெட்டி போட்டிருப்பேன். இன்றைக்கி என்னை கூப்பிட்டீங்கன்னா ஒரு ஆளை கூட என்னால் என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னை கூப்பிட்றீங்களே, இந்த 80 வயசில் என்ன வந்து என்னை கூப்பிட்றீங்களே, இது எந்த விதத்தில் ஆண்டவரே நியாயம் என்று சொல்லி மோசே என்ன சொல்கிறான், நான் வரலன்றான். அது நான் வரல அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க நான் எம்மாத்திரம்ன்றான், நான் எம்மாத்திரம். ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா, அவங்க யார் அனுப்புனா, என்ன அனுப்புனா, அவருடைய நாமம் என்னன்னு கேட்பாங்க, நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறான். மூன்றாவது என்ன சொல்கிறான்னா, அவங்கக்கிட்ட நான் போய் பேசினா அவர் உனக்கு தரிசனம் ஆகலை, நீ எல்லாம் சரியில்லை, உனக்கெல்லாம் அவர் தரிசனம் ஆகலை அப்படின்ட்டு சொல்லி என்னை ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறான். நாலாவது என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே நான் வந்து திக்குவாயும் மந்த நாவும், எனக்கு பேச தெரியாதுன்றான். அல்லேலூயா. 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்டவன், வாக்கு வல்லவன். இப்போ 80 வயசுல என்ன சொல்றான், யாத்திராகமம் 4:10, யாத்திராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லன் அல்ல, நான் வாக்கு வல்லவன் அல்ல அல்ல. அங்க என்னன்னு பார்த்தோம், அப்போஸ்தலர் 7:25. அதுல என்ன சொல்லப்படுகிறது, அவன் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான். 22 அப்போஸ்தலர் 7:22. 22 வாக்கில வல்லவனானான்னு இருக்கு. இப்ப கூப்பிட்டா என்ன சொல்றான், நான் வாக்கு வல்லவன் அல்ல என்றான். அப்ப காரணம் என்ன, ரீசன் என்ன நடந்தது, 40 வயசுல வாக்கு வல்லவனா இருந்தான், எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கு வல்லவனா இருந்தான். இப்ப 80 வயசுல என்னன்றான், அதெல்லாம் மறந்து போயிடுச்சு ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, எனக்கு திக்குவாய் ஆயிடுச்சுன்றான். அல்லேலூயா. நம்ம இப்போ வாலிப வயசில் எப்படி பேசுகிறோம், வயசான காலத்தில் எப்படி பேசுகிறாங்க, தாத்தா பாட்டிகள் எப்படி பேசுகிறாங்க, அப்படி போல்ட்டாக பேசுகிறாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம சத்தம் போட்டு அழுத்தினோம்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பயந்து நடுங்குவாங்க. வயசான பிறகு ஒரு திண்ணை மேலே உட்காந்து சத்தம் போட்டு பாரு, அங்கே பேரன் ஒருத்தன் ஓடிடுவான், போத்தாத்தா அப்படின்ட்டு போவான். யாரும் அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. நல்ல வாலிபம் வாட்டம் சாட்டமாக இருக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு சவுண்டு விட்டோம்னா, மனைவியிலேருந்து மாமியார்லேருந்து பிள்ளைகள்லேருந்து பேரப்பிள்ளை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்படியே பலனெல்லாம் ஒடுங்கி போய் அப்படியே ஒரு மூலையில் ஓரம் கட்டின பிறகு டேன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பயந்தா நடுவாங்க. இந்த கிழவனுக்கு வேறு வேலையே கிடையாது, சும்மா எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறான், கத்திக்கிட்டே இருக்கிறான், உனக்கெல்லாம் சாவே வராதா. அந்த ஸ்டேஜுக்கு தான் இப்போ யார் வந்திருக்கிறது, மோசே வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த ரீசனை தான் அவன் சொல்கிறான், 80 வயசில் எனக்கு என்ன ஆண்டவர் பலன் இருக்குது, இப்போ போயிட்டு கூப்பிட்டா என்னால் யாரும் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது, யாருக்கிட்டையும் பேச முடியாது, நான் பேசினாலும் கூட யாரும் மதிக்க மாட்டாங்க, என் பேச்செல்லாம் எடுபடாதுன்றான். அல்லேலூயா. அப்போ என்ன ரீசன், ஏன் கர்த்தரா. அடுத்தது 5வது வசனத்தில் என்ன சொல்கிறான், சரி 5வதுன்ற பாரு, 5வது காரணம் 13வது வசனத்தில் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பு, என்னை விடுங்கன்றான். நீங்கள் யாரையாவது அனுப்பிட்டு போங்க, என்னை விடுங்கன்றான். ஆனால் 40 வயசில் என்ன நினச்சான், என்னை பயன்படுத்துவார், என்னை யூஸ் பண்ணுவார், என்னை ஊழியத்துக்கு அழைப்பார், என்னை கொண்டு இந்த பெரிய காரியங்களை செய்வார், என்னை கொண்டு இந்த ஜனங்களை விடுதலை செய்வார் என்று சொல்லி நினச்சான். ஆனால் 80 வயசில் அவர் வந்து கூப்பிடும்போது என்னால் முடியாது, என்னால் வர முடியாது, நீங்கள் வேறு யாராவது பார்த்துங்கன்னு சொல்கிறான். கர்த்தர் ஏன் அவன் நினச்ச போது கூப்பிடலை, இப்போ ஏன் அவனை கூப்பிடுறாரு? யாருமே அதானே எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டீங்க,
இப்போ எல்லாமே இல்லை, எதுவுமே இல்லை. என்னுடைய பலன் இல்லை, எனக்கு ஞாபக சக்தி இல்லை, என்னுடைய குரல் வளம் இல்லை, இப்போதைக்கு எனக்கு பேச தைரியம் இல்லை, இப்போதைக்கு என்னால் நடக்கக்கூட முடியாது. நான் பேசினா யாரும் இப்போ மதிக்க மாட்டாங்க. நீ யாருடா, எங்கேருந்துடா வந்தேன்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு என் முகமே மறந்து போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ நான் எங்கள் ஊருக்கு போனால் நிறைய பேருக்கு என்னையே தெரியல. எங்கள் ஊருக்கு நான் போனால் இப்போ என்னையே நிறைய பேர் என்ன பண்ணல, தெரிய மாட்டேங்குது. நான் என்ன அவங்க ஊருக்கு வெளியூருக்கார மாதிரி தெரியுது. இப்போ அவங்க யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னுடைய அந்த ஏஜ் ஆளுங்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் எனக்கு தெரியுது யாருன்னு. நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. யாரோ அப்படின்னு வெளியூருக்காரங்க மாதிரி நினைக்கிறாங்க. காரணம், கொஞ்ச நாள் விலகி இருந்ததுக்கு, கொஞ்ச நாள் ஊரை விட்டு தள்ளி இருந்ததுக்கு என்ன யாருன்னு எங்கள் ஊருக்கு தெரியல. அல்லேலூயா. அதுபோல் மோசே எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 40 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அவன் விலகி வந்து எத்தனை வருஷம் கடந்தது? 40 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் இப்போ போயிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட அனுப்புனா அந்த ஜனங்களுக்கு கூட என்ன யாருன்னு தெரியாத ஆண்டவர் இப்போ போயிட்டு என்னை அனுப்ப பார்க்குறீங்களேன்னு கேட்குறான். சார், இப்போ ஆண்டவர் ஏன் அவனை இப்போ கூப்பிடுறாரு? அவன் நினைச்ச போது கூப்பிடாம இப்போ ஏன் கூப்பிடுறாரு? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 29. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் மோசே நினைச்ச 40 வயசுல கூப்பிடாம 80 வயசுல எதற்காக அவனை கூப்பிட்டார் தெரியுமா? 40 வயசுல மோசே கூப்பிட்டு விடுதலை செய்யடான்னு சொல்லி தான் என்ன செஞ்சிருப்பான்? என்னுடைய சகல சாஸ்திரத்தினுடைய கலை எப்படி வேலை செய்து பார்த்தியா? என்னுடைய அறிவு, அதனால தான் கர்த்தர் என்னை பயன்படுத்தினாரு. என்னுடைய புத்தி, எகிப்தில் நான் கற்றுக்கொண்ட கலைகள் இப்போ எப்படி ஹெல்ப் பண்ணுது பார்த்தியா? என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய பலம், என்னுடைய டேலண்ட்டு, என்னுடைய பேசக்கூடிய அந்த டேலண்ட்டு, அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? பயன்படுத்துகிறாரு. அதை வச்சு நான் ஜனங்களை எப்படி விடுதலை செஞ்சேன் பார்த்தியா? அப்படி என்று சொல்லி மோசே என்ன செய்திருக்க கூடும்? மேன்மை பாராட்டி இருக்க முடியும், பெருமை பாராட்டி இருக்க முடியும், பெருமையாய் சொல்லியிருக்க முடியும், பெருமையாய் நினைத்திருக்க முடியும். அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? 40 வருஷம் அவனை அப்படியே வெயிட்டிங்கில் பெண்டிங்கில் வச்சிட்டாரு. அழைப்பு அவனுக்கு தான். யாருக்கு தான் அழைப்பு? மோசேக்கு தான் அழைப்பு. ஆனால் மோசே நினைச்சப்ப அழைக்காம ஏன் கர்த்தர் 40 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அழைச்சாருன்னு தெரியுமா? இதுதான் ரீசன். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு, மாம்சமான எவரா இருந்தாலும் சரி, மாம்சத்தில் வந்த எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷர்களா இருந்தாலும் சரி, ஒருவரும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்ட, பெருமை பாராட்டாதபடிக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? 40 வருஷம் அவனை கண்டுக்காம விட்டுட்டாரு. அவனுக்கு எப்போ பெலன் ஒடுங்கும்னு பார்த்தாரு, எப்போ அவன் கட்டுறது பூரா அவன் கையை விட்டு போகும்னு பார்த்தாரு, எப்போ அவனுக்கு ஞாபக சக்தி குறையும்னு பார்த்தாரு, எப்போ அவன் கற்றுக்கொண்ட சகல சாஸ்திரங்கள் அவனை விட்டு அது மறைஞ்சு போகும், மறந்து போகும்னு எதிர்பார்த்தாரு. அவனை விட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஃபுல்லாக எகிப்தின் சாரம் எல்லாம் அவனிடத்துலேருந்து எல்லாம் ட்ரை ஆன பிறகு, எகிப்தின் சகல சாஸ்திரங்களை அவன் எல்லாத்தையும் எழுந்து மறந்த பிறகு கர்த்தர் இப்போ அழைக்கிறாரு, வா உன்னை தான் நான் அனுப்ப போறேன்றாரு. அல்லேலூயா. அதனால தான் இப்போ மோசே சொல்கிறான், நான் நினச்சப்போ என்னை நீங்கள் கூப்பிடலை, என்னை எடுத்து பயன்படுத்தலை, என்னை ஊழியத்துக்கு அழைக்கலை, என்னை கொண்டு விடுதலை செய்யலை, என்னை அதிகாரியாக ஏற்படுத்தலை, என்னை தலைமையாக ஏற்படுத்தலை, என்னை தீர்க்கதரிசியாக என்னை நடத்தலை, நியாயாதிபதிகளாக என்னை ஜனங்களுக்கு வைக்கலை. இப்போ என்னுடைய பலன் எல்லாம் உடஞ்சி என்னுடைய எல்லா கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய படிப்பு போயிடுச்சு. அல்லேலூயா. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் டீச்சர் ட்ரைனிங்க்கு முடிச்சுட்டு ஒருத்தர் பதிவு பண்ணி வச்சிருந்தார். அவருக்கு ஒரு ரிட்டையர் அவரை ஒரு வாத்தியாருக்கு எவ்வளோ வயசில் ரிட்டையர்மெண்ட் பண்ணுவாங்க? 60 வயசமா? சரி, 60 70 தெரியல. அந்த ஸ்டேஜ்லாம் கடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருதுன்னா இப்போ அவருக்கு எப்படி இருக்கும்?
அவருக்கு பல அப்போ நல்லா இருந்தார், யூத்தாக இருந்தார். இப்போ எந்த ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் என்ன பண்ணியிருப்பாரு, போயிட்டு வேலை பார்த்துருப்பாரு. எவ்வளோ தூரத்தில் டிரான்ஸ்ஃபர் போட்டிருந்தாலும் போய் செஞ்சுருப்பார். இப்போ அவருக்கு எல்லாமே போயிடுச்சு, வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவர் டீச்சர் ட்ரைனிங் முடிஞ்செல்லாம் மறந்து போயிடுச்சு. அவருக்கு இப்போ இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, எந்த படிப்பும் அவ்வளோ வரமாட்டேங்குது, ஹேண்ட் ரைட்டிங்கே சரியாக வரமாட்டேங்குது. இப்போ இந்த நேரத்தில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட்லேருந்து வந்து உனக்கு டீச்சர் போஸ்டிங் வந்துக்குதுன்னா இப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? அடப்போயா, எப்போ போடுறதுக்கு எப்போ வருது பாரு. அது விரும்புவாங்களா யாராவது? விரும்ப மாட்டாங்க. அப்படியே போனால் கூட எத்தனை வருஷம் வேலை செய்ய முடியும்? உடனே என்ன பண்ணிவிடுவாங்க, அவனுக்கு முடிஞ்சு போச்சு, சர்வீஸ் டைம் முடிஞ்சு போச்சுன்னு அனுப்பி விட்ருவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் யார் இருக்கிறது? மோசே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த நேரத்தில் தான் கர்த்தர் வந்து அழைக்கிறாரு. அதனால தான் மோசே என்ன சொல்கிறாரு, நான் வரமாட்டேன்றாரு, என்னை ஆளை விடுங்கன்றாரு, எனக்கு பேச தெரியாதுன்றாரு, வேறு யாராவது பார்த்துங்கன்றாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? அவர் ஏன் அவாய்ட் பண்ணுறாரு? என்னது காரணம்? ஒருவரும் மேன்மை பாராட்ட முடியாது. கர்த்தர் தம்முடைய ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரனை அழைக்கிற போது கூட என்னென்னு அழைக்கிறாரு, அந்த ஊழியத்தில் அவன் மேன்மை பாராட்டக்கூடாது. அவனுடைய சரக்கு எல்லாம் என்ன ஆகணும்? எல்லாம் காலியாகணும். அவன் கற்று வச்ச எல்லா கலைகளும், அவனுடைய சரக்கு எல்லாம் என்ன ஆகணும்? எல்லாம் ட்ரை ஆகணும். ஒன்றும் இல்லாதபடிக்கு அவன் பாத்திரம் என்ன ஆகணும்? வெறுமையாக்கப்படணும். இப்போ எடுத்து கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்துகிறாரு. இப்போ மேன்மை பாராட்ட முடியுமா மோசேவால்? என்னுடைய சகல சாஸ்திரத்தினால தான் இந்த ஜனங்களை விடுதலை செஞ்சேன், என்னுடைய கற்றுக்கொண்ட கலைகளினால தான் விடுதலை செஞ்சேன், என்னுடைய பேசுகிற திறமையில தான் விடுதலை செஞ்சேன், என்னுடைய அறிவில், என்னுடைய ஞானத்தில், என்னுடைய வித்தையில், என்னுடைய செய்கையில், என்னுடைய வாக்கு வல்லவனால், இதனால தான் நான் ஜனங்களை விடுதலை செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, என்னன்னு வாசிங்க அதை. மாம்சமான எவனோ தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். 27 வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை உலகத்திலே தெரிந்து கொண்டார். மோசே 40 வயசுக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? பலமுள்ளவனா இருந்தான், பலசாலியா இருந்தான், ரத்த ஓட்ட நல்ல வாலிபனா இருந்தான். இப்போ 40 வருஷம் கடந்து 80 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மோசேனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி? பலவீனம். அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சு? பலவீனம். என்ன இது? ஃபுல்லாக இப்போ டேப்லெட் தான். அவர் பேக்கு, அவர் படுத்துக்கிற இடம் ஃபுல்லாக தைலண்ட் அப்பா தான், ஃபுல்லாக எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுறாரு? பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். காரணம், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. அல்லேலூயா. ஆகினால நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை கர்த்தர் செய்தாலும் உன்னுடைய சரக்கு இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன செய்ய மாட்டார்? அவர் உனக்கு செய்ய மாட்டார். உன்னுடைய சரக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நீ கற்றுக்கொண்டது எல்லாம் என்ன ஆகணும்? ட்ரை ஆகும். அதனால தான் ஊழியத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பெரிய பெரிய படிப்பு படித்த பட்டதாரிகளெல்லாம் என்ன செய்யறதில்ல? கர்த்தர் பயன்படுத்துறது கிடையாது. ஊழியத்தில் பெரிய பெரிய பிரசங்கியாரெலாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பேச தெரியாதவங்க. இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்பீச்சர்லாம் இருக்காங்களே, பிரசங்கியாரில் இருக்காங்களே, அவங்களாம் பேச தெரியாதவங்க, அவங்களுக்கு பேச்சு வராது. மோசே சொன்ன மாதிரி திக்குவாயும் மந்தனாவும். அல்லேலூயா. என்ன அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு பேச தெரியலடான்னுவாங்க. உண்மைதான், எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச்சு சரளமாக வராது. பேசுறதுக்கு பயந்துன்னு யார்கிட்டையும் பேசாமல் கம்முன்னு இருப்பேன். யார்கிட்டையும் ஏன் நான் அதிகமாக பேசுறதுல, எனக்கு பேச தெரியாது. அப்படியே நான் பேசணும் மனம் பதறி வேற ஏதாவது பேசி விட்டுருவேன். அதனால நான் அதிகமாக என்ன செய்யறதில்ல, உலகத்தில் பேசுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது, தவிர்த்துறது. என்னுடைய நெருங்கின வட்டாரத்தில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸும் கூட கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லா இடத்துலையும் எனக்கு பேச தெரியாது. படித்தவங்க கிட்ட பேச தெரியாது, மற்றவங்ககிட்ட பேச தெரியாது, தெரியாதவங்க கிட்ட பேச தெரியாது. அப்படிப்பட்ட பேச தெரியாதவர்கள் என்ன இன்னைக்கு ஊழியக்காரர்களை பேச தெரியாதவர்களை அழைச்சி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். காரணம், இன்னைக்கு உலகத்தில் பேச தெரிஞ்சவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? உலகத்தில் இன்னைக்கு அரசியலில் மைக்கை பிடிச்சாங்கன்னா விடிய விடிய பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க, தண்ணி குடிக்காமல் பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க, பயங்கர டேலண்டாக பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க, புள்ளி விபரத்தோடு பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க, சரித்திரத்தை பேசுகிறவங்க இருக்கிறாங்க.
என்ன மாதிரி பேசுகிற பேச்சாளர்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ காரணம், கர்த்தர் ஏன் இந்த பேச தெரியாதவங்களை ஏன் அழைத்தாரு? மோசே திக்குவாயும் மந்தனாவும் இருக்கும்போது ஏன் அழைச்சாரு? அன்றைக்கு அவன் வாக்கு வல்லவனாக இருந்தான், அன்னைக்கு அழைக்காம இன்னைக்கு பேச தெரியாதுன்ற கண்டிஷனில் ஏன் அழைச்சாரு? அன்னைக்கு உன்னை அழைச்சி உன்னை பேச வச்சிருந்தா என்னுடைய பேசுகிற டேலண்ட்டில் நான் பேசியிருக்கேன்னு சொல்லியிருப்பான். இன்னைக்கு அவனே சொல்லிட்டான், எனக்கே பேச தெரியாது ஆண்டவரே. இப்போ அவனால் அவனே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவரே நான் பேசி தான் அவங்களை கொண்டு வந்தேன் சொல்ல முடியாது. இப்போ பேசுறதுக்கு அவனுக்கு டிரான்ஸ்லேட்டரை வச்சுட்டார் ஆண்டவர். யாரை? ஆரோனை வச்சுட்டார். உனக்கு தான் பேசுற, அவன் பேசுவான்ல, அவன் பேசிக்குவான், வா நீ அவனுக்கு வந்து சொல்லு என்ன விஷயன்றதை அவன் பேசிக்குவான், பார்வோன்கிட்ட எடுத்து சொல்லுவான் வா அப்படின்னு. இப்போ ஆரோன்னு என்ன பண்ண முடியாது, என்னுடைய பேச்சு திறமையில தான் நான் விடுதலை பண்ணேன். ஐயோ நான் மட்டும் அங்கே போய் பேசலன்னு வச்சுக்க வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கோம். சொல்கிறோமா இல்லையா? அவங்க ஏடா கூடமாக பேசிகிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் போய் பேசலைன்னா கதையே வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கோம். அப்போ நான் பேசி தான் அவங்களை விடுதலை செஞ்சேன்னு சொல்கிறான் இல்லமோ. இப்போ ஆர்வனால் அப்படி சொல்ல முடியுமா? மோசேல அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா ரெண்டு பேருமே யார் தான், பேசுறதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள். அப்போ இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படிக்கு அவர் என்ன செய்கிறாரு, மோசே எடுத்து நான் சொல்கிறேன், நான் அனுப்புகிற வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா, நீ போய் பேசுன்றாரு. அல்லேலூயா. எப்போ மோசே பேச சொல்கிறாரு? வாக்கு வல்லவனாக இருக்கும்போது அல்ல, பேச தெரியாத மந்தனாவா ஆன பிறகு தான் பேசுகிறாரு, பேச வைக்கிறார். அப்போது உன்னை கூட கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் உன்னை எப்போ பயன்படுத்துவார்? எங்களையும் 80 வயசில் தான் பயன்படுத்துவாரா பாஸ்டர்? 80 வயசு வரைக்கும் இருந்தால் தானே உன்னை பயன்படுத்துறதுக்கு. அல்லேலூயா. அப்படி இல்லை, அதுக்காக நமக்கு 80 வருஷம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போவே கூட நம்மளை கர்த்தர் பயன்படுத்தணும்னா உன்னுடைய திறமையெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், மூட்டை கட்டி கொஞ்சம் குப்பையில் போட்டுரு. உன்னுடைய நாலேஜ், உன்னுடைய அறிவு, உன் புத்தி, உன்னுடைய திறமை, உன்னுடைய அனுபவம் அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிடு, தூக்கி எங்கே போட்டுடு, குப்பையில் போட்டுடு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. என்ன ஊழியத்தை கொடுத்தாரு தெரியுமா? எப்படி தெரியுமா கொடுத்தாரு? அப்போஸ்தலனாகிய பவுலு நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்தவன், கமாலியலின் பாதத்தருகே கற்றுக்கொண்டவன், சகல சாஸ்திரங்களிலும் அவனும் வளர்ந்தவன், நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் கரைச்சி குடித்தவன். யார்? பவுலு. அவனை தூக்கி எங்கே தெரியுமா ஊழியத்துக்கு போட்டார்? நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியாத ஜனங்கள்கிட்ட, புறஜாதிகள்கிட்ட அனுப்பிட்டார். அல்லேலூயா. இப்போ அவன் போய் அங்கே நியாயப்பிரமாணத்தை பற்றி பேச முடியுமா? இல்லை பேசினா அவங்களுக்கு தான் புரியுமா? என்னவன் சொல்கிறேன், என்ன நீ அப்போ சொல்கிற விருத்த சேதனன்ற என்ன அதுன்ற இதுன்ற என்ன ஒன்றுமே புரியலன்னு வாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை பற்றி புறஜாதி ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பார்வோனி என்ன சொன்னான், கர்த்தர் அனுப்ப சொல்கிறானோ, கர்த்தர் யாருன்னு கேட்டான், அவர் எனக்கு தெரியாதுன்னா. அப்போ நியாயப்பிரமாணத்தை எனக்கு என்னன்னு தெரியாத புறஜாதிகள்கிட்ட போயிட்டு இப்போ நம்ம கூட பைபிளை கொண்டு போய் இந்து ஜனங்கிட்ட பேச புரியுதா? ரட்சிப்புன்றது என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஆமியன்ன்றது என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அல்லேலூயான்றது என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. பரலோகன்றது என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ பவுலை தூக்கி கொண்டு போய் அப்படி தான் போட்டார். இவன் நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக கற்றுக்கொண்டவன், அவனை தூக்கி எங்கே போட்டார்? நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியாத மனுஷங்கிட்ட போட்டார். பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு எப்படிப்பட்டவர்? நியாயப்பிரமாணம் என்னன்னு அவருக்கே தெரியாது. அவரை தூக்கி எங்கே தெரியுமா அடித்தார் ஊழியத்தில்? நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவங்ககிட்ட கொண்டு போய் அனுப்புறாரு. ஏன் தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவன் பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யார் பேசுறது? பேதுரு பேசுறது. நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சு அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா இது, நியாயப்பிரமாணத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருக்குது, இவன் என்ன ஒரு மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இவன் என்ன ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணுறான், இது போலலாம் நியாயப்பிரமாணத்தில் வசனத்தில் இல்லையே, தீர்க்கதரிசிகள் ஆகமத்தில் இதெல்லாம் இல்லையே, இவன் என்ன ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், கலிலேயனாகி இயேசுவை போயிட்டு அவர் தான் மேசியான்னு சொல்கிறான் அப்படி சொல்லி அவங்களால என்ன செய்ய முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ கற்றவனை கொண்டு போய் கல்லாதவன்கிட்ட கொடுக்குறாரு. கல்லாதவனை கொண்டு போய் எங்கே கொடுக்குறாரு? கற்றவன்கிட்ட அனுப்புகிறாரு. தேவனுடைய ஞானம் யாருக்கு வரும்? தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய அறிவு, ஞானம், புத்தியா பவுல் கடைசி அதிகாரத்தில் ரோமரில் ஆச்சரியப்படுறாரு. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர் தான் யாரு? நம்முடைய ஆண்டவர்.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகியனால கர்த்தர் மோசே எதற்காக 80 வயசுல அழைச்சார்னா, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. மாம்சமான எவனும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? பெருமை பாராட்டாதபடிக்கு. படிச்சவன் பூரா ஐடி கம்பெனிக்கு போயிட்டான், படிக்காதவன் பூரா ஊழியத்துக்கு வந்துட்டான். என்ன ரீசன்? படிக்காதவனை படிச்சவனை பூரா வெட்கப்படுத்தும்படிக்கு படிக்காதவனை கொண்டு வந்து பலிபீடத்தில் நிறுத்துறாரு ஆண்டவர். அல்லேலூயா. படிச்சவங்களை, பேச தெரிஞ்சவங்க, நல்ல திறமையானவங்க பூரா வெளியில இருக்கிறாங்க, சபைக்கு வெளியில இருக்கிறாங்க. படிக்க தெரியாத பேதைகள், படிப்பறியாத பேதைகளை கொண்டு வந்து எங்க வந்து நிறுத்துறாரு? சபையில வந்து ஊழியத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறாரு. அல்லேலூயா. பெரிய பெரிய எம்பிபிஎஸ் படிச்ச பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாரையும் கொண்டு போய் உலகத்தில் போயிட்டாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது? பிசாசை ஓட்ட முடியாது. மாத்திரை இல்லாமல் சுகத்தை அவங்களால கொண்டு வர முடியாது. ஆப்ரேஷன் இல்லாமல், ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவங்களால சுகத்தை கொண்டு வர முடியாது. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணி சுகத்தை கொண்டு வருகிற படிப்பறிவில்லாத ஒரு மனுஷர்களை கொண்டு வந்து கர்த்தர் சபையில் வச்சு ஊழியத்தில் வச்சு பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம், ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் ஏன் 100 வயசுல குழந்தை கொடுத்தாரு தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் ஆண்டவர் 100 வயசு வரைக்கும் ஆபிரகாம் விஷயத்துல ஏன் காத்திருந்தாரு? ஆண்டவர் அவனை அழைச்ச போது அவனுக்கு குழந்தை கொடுத்திருந்தார்னா ஆபிரகாம் என்னன்னு சொல்லி மேன்மை பாராட்டி இருக்க முடியும்? அன்னைக்கு பெலனா இருந்தேன், நான் ஸ்ட்ரென்த்தா இருந்தேன், அன்னைக்கு நான் கொஞ்சம் திடமான ஆகாரத்தில் சாப்பிட்டு வந்தேன், பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போ எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, கர்த்தர் கூப்பிட்டாரு, நான் பிள்ளையை பெற்றெடுத்தேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஆபிரகாம் யாரு? ஒரு விசுவாசத்தின் தகப்பனா வரணும், வம்ச தலைவனா மாறணும், கோத்திர பிதாவா மாறணும், இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில் பிறக்கணும். அப்பேற்பட்ட ஒரு முன்னோடியா இருக்கிற மூத்த பிதாவாகிய ஆபிரகாம் அவனை அழைக்கிறாரு. 100 வயசு வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறாரு. இவனுக்கு 80 வயசு, அவனை எத்தனை வருஷம் காத்து வெயிட்டிங்கில் வைக்கிறாரு? 100 வயசு வரைக்கும் காத்துனத பிறகு இப்போ போயிட்டு ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும் போது ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? இப்போ என்னது? நானே சரீரம் செத்தவன், என் மனைவி சாராளு அது கர்ப்பம் செத்துது, அதால் ஒரு தண்ணி மொள்ள சொன்னால் கூட அந்த அம்மாவில் மொல்ல முடியாது, அதுவே உட்காந்து எழுந்து முடியாமல் கிடக்குது, என்ன எங்ககிட்ட வந்து வாக்கு தத்துவம் சொல்கிறீங்களா ஆண்டவரே? அல்லேலூயா. இப்போ வாக்கு தத்தம் நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. இப்போ ஆபிரகாம் சொல்ல முடியுமா? என்னால் தான் சொல்ல முடியுமா? அதனால தான் யோவான் ஸ்நானகன் இப்படி பிரசங்கம் பண்ணார். உன்ன ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று சொல்லாதிருங்கள், ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிற என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். இப்போ ஆபிரகாமாலையும் சொல்ல முடியாது பிள்ளை நான் பெற்றெடுத்தேன்னு சொல்ல முடியாது, சாராளாலும் சொல்ல முடியாது பிள்ளை நான் பெற்றெடுத்த, நான் ரொம்ப திடகாத்திரமாக இருந்தேன் சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என் மனைவி சேர்த்துருக்கும் போது அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து செக்கப்புக்கு அங்கே டாக்டருக்கு கூப்பிடும்போது வராங்க, ஒரு லேடியாக வராங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வராங்க. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நல்லா வாட்டஞ்சாட்டமாக இருக்கிறாங்க, நல்லா திடகாத்திரமாக இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு பார்சலாக சாப்பாடு கொண்டு போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் பார்சலாக உள்ளே போகுது சாப்பாடு. அப்படி வர்றாங்க, டாக்டர்கிட்ட சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க, வராங்க சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு வாட்ச்மேன் கூப்பிட்டு என்னுடைய அவங்க பேரை சொல்லி அவங்க ஹஸ்பண்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்கன்றாங்க. நான் என்னத்தை வாங்கி போய் கொடுக்குறது? அவங்க சாப்பிடவே இல்லை. எத்தனை நாளா? 2 மாதமாக சாப்பிடாம கிடக்குறாங்க, பச்சை தண்ணியே சாப்பிடலை. உடம்பு எப்படி ஆயிடுச்சு? அப்படியே ஒல்லியாக ரொம்ப வீக்னஸாக போயிட்டாங்க, தூக்கம் இல்லை, சாப்பிட முடியாது, தண்ணி ஒரு வாட்டர் கேன் மூடி அளவுக்கு கூட தண்ணி இறங்காது. 1 மாதத்துக்கு மேலே 2 மாதம் 3 மாதம் அளவில் இப்படியே இருக்கிறாங்க. இப்போ அவர் கூப்பிட்றாரு சாப்பாடு வாங்கி போய் கொடுங்க அப்படின்னு. நான் எங்கே சாப்பாடு வாங்கி போய் கொடுக்குறது? ஒரே ஒரு பாதாம் ஜூஸு இவ்வளோ சின்ன பாட்டில் வாங்கிட்டு போகிறேன், பாக்கெட்டில் போட்டு எடுத்துன்னு போகிறேன். எங்கெங்க சாப்பாடுன்றார் வாட்ச்மேனு. சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்க சார் அப்படின்னு. சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களா? பசி டைம் ஆச்சு, லஞ்ச் ஆகிடுச்சு, சாப்பாடு வாங்கி போய் கொடுங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க சார் அப்படின்னு. சாப்பிட மாதிரி வாங்கிட்டு போய் கொடுக்கலாமே, அவங்க சாப்பிட மாட்டாங்க, வாங்கிட்டு போகிறது வேஸ்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜூஸ் பாட்டில் மட்டும் அந்த வச்சு அது திறக்கிறது கூட சாவி கூட என்கிட்ட கிடையாது. அது உள்ளே போயிட்டு அதை எப்படி திறந்து கஷ்டப்பட்டு திறந்து அதை அவங்களுக்கு கொடுத்து சரி இதையாவது குடிப்பாங்கன்னு பார்த்தா அதில் கூட அதை இவ்வளோ ஒரு 5 ml ஒரு 10 ml தான் குடித்தாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால குடிக்க முடியல. அப்போ வரும்போது பார்க்குறேன், ஆண்டவரே இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே,
எப்படி அவங்க உள்ளேருந்து வரவங்க அந்த லேடியெல்லாம் பார்க்குறான், அவ்வளோ வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க. ஐயோ இவங்களாம் ஈஸியாக பிள்ளைகளை பெற்று எடுப்பாங்க, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்களே, அவ்வளோ பராக்கிரமமாக இருக்கிறாங்களே, நல்லா சாப்பிட்றாங்களே, நல்லா திடகாத்திரமாக இருக்கிறாங்களே, நல்லா சத்தாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்குற போது அவங்க முன்னாடி இவங்கள வச்சு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, ஒன்றுமே கிடையாது. அங்கே தான் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். அல்லேலூயா, அங்கே தான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இப்போ அவங்க சொல்ல முடியுமா, இல்லை நான் தான் சொல்ல முடியுமா? எங்கள் ஸ்ட்ரென்த்து, என் மனைவி இருந்த ஸ்ட்ரென்த்து, என் மனைவி அப்போவே நல்லா வாட்டம் சாட்டமாக இருப்பாங்க, என் மனைவி நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருந்தாங்க, குழந்தை பெற்றெடுக்கிற டைம்லலாம் நல்லா வேலை செஞ்சாங்க, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடணும்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் வாங்கி கொடுக்குறது வழி இல்லையே. கேட்டால் பரவாயில்ல, வாங்கி கொடுத்தல, ஒன்றும் கிடையாது வழி. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை விளங்க செஞ்சார். இப்போ நான் சொல்ல முடியுமா, என்னுடைய பலத்தில் குழந்தை பிறந்துச்சு சொல்ல முடியுமா? என் மனைவியினுடைய பலத்தில் குழந்தை பிறந்துச்சு சொல்ல முடியுமா? ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு, மாம்சமான ஒருவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அவருடைய அற்புதத்தை விளங்க செய்தார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் ஒரு பெரிய கோத்திர பிதா, ஒரு வம்ச தலைவன். அவனுடைய வாழ்க்கையில் முதல்ல கர்த்தர் செய்ய தொடங்கின காரியம் எப்படி இருக்கணும், நாளைக்கு இந்த ஜனங்கள் ஒன்று ஆபிரகாம் என்று சொல்லக்கூடாது. ஆபிரகாம் பிள்ளையை பெற்றெடுத்தது அவனுடைய பலத்தில் அல்ல. சாராளை கூப்பிட்டு கேட்கும்போது நான் சரீரம் செத்தவ, என்னுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சுன்னு சொன்னா, ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் தான் டாக்டர்கிட்ட அந்த நேரத்தில் போய் ரிசல்ட் கேட்டுருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, இனிமேல் உங்களுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லைம்மா, அவ்வளோதாம்மா, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வேஸ்ட்டு தான், அப்படி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு. அப்போ டாக்டர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சரீரத்துலையும் இல்லை, தன்னம்பிக்கையிலும் இல்லை, விசுவாசத்துலையும் இல்லை, எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும். அப்போ சரக்கு ஃபுல்லாக காலியான பிறகு, ஒன்றுமே இல்லைன்னு பாத்திரம் வெறுமையான பிறகு கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை விளங்க செய்தார். அல்லேலூயா. காரணம், அவருடைய நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும். இதில் ஒருவன் என்ன செய்யக்கூடாது. கர்த்தர் யாரையெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவன் பெருமை பாராட்ட கூடாது, அவன் மேட்டிமை அடைய கூடாது, அவன் மேன்மை பாராட்ட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்கிறார், வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 48:11. என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்கிறாரு? என் நிமித்தம், என் நிமித்தமே, வேற யார் நிமித்தமும் அல்ல, என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருவனுக்கு கொடேன், என் மகிமை நான் என்ன செய்ய மாட்டேன், வேற யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன்றாரு. என்னுடைய மகிமை யாருக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னுடைய நாமம் எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாரு, ஏசாயா 42:8 வாசிங்க. அதுல என்ன சொல்றாரு பாரு, நான் கர்த்தர், இது என் நாமம், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும், என் மகிமை நான் வேறு ஒருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என்ன சொல்றாரு இப்ப புரியுதுங்களா? அவருக்குரிய மகிமை யாருக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான். என்னாலதான் அப்படின்னா அந்த மகிமை நீ யார் எடுத்துக்கிறது, நீ எடுத்துக்கிற, உனக்குன்னு எடுத்துக்கிற. அப்ப அதனால சொல்ற, என்னுடைய மகிமை நான் வேற யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என்னுடைய மகிமை நான் விக்கிரகத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என் துதி அதுக்கு நான் செலுத்த விட மாட்டேன். எனக்கு மட்டும்தான் என்னுடைய மகிமை, நான் மட்டும்தான் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ மனுஷன் மாம்சமானவன் எவனும் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்ட முடியாது, கூடாது. அல்லேலூயா. ஆகையினால ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் 100 வயசுல குழந்தை கொடுத்தாருன்னா இதான் ரீசன். நம்மளாம் கேட்போம், 100 வயசுல குழந்தை பிறந்தா என்ன, பிறகலாம் என்னங்க? ஆபிரகாம் அன்னைக்கே கொஞ்சம் ட்ரை ஆயிருந்தானா கர்த்தர் அன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. அப்போ ஆபிரகாமுடைய இருதயத்தில் என்ன நினைப்பு இருந்திருக்கணும், நம்ம பலசாலியாக இருந்திருக்கிறோம், என் மனைவி நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாங்க, அப்போ நமக்கு கண்டிப்பாக அற்புதம் நடக்கும், கண்டிப்பாக நமக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நம்பிக்கையில் அவங்க இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நம்பிக்கையை கர்த்தர் அவமாக்கி போட்டு அவர்களுடைய நம்பிக்கை சுத்தமாக, அதாவது சுய பலத்தை நம்புகிறவர்கள்,
கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன்தான் பாக்கி. அவர்கள் தன்னுடைய புயபலத்தை நம்பினார்கள், தன்னுடைய சொந்த பலத்தை நம்பினார்கள். ஆகவே தான் கர்த்தர் அவங்களை 100 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு, நீ எங்கெங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுற எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரீட்மெண்ட் கைவிட்ட பிறகு கடைசியில் இப்போ கர்த்தர் அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? அற்புதத்தை செஞ்சு முடித்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னொரு மனுஷனை நீங்கள் பார்க்கலாமா? பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு ராத்திரி முழுக்க என்ன செஞ்சான்? வலையை போட்டான். ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் எப்போ போய் வலையை போட சொல்கிறாரு? அவன் வலையை போட்டு பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலைன்ற ரிசல்ட்டை பார்த்து, இனிமேல் நம்ம அடுத்தது வீட்டுக்கு தான் போகணும், போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டுக்காவது வரலாம், இல்லை நாளைக்காவது வரலான்ற, இனிமேல் நம்மளால் முடியலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவன் தள்ளப்பட்ட பிறகு, அவன் டயர்டான பிறகு இப்போ போய் கர்த்தர் சொல்கிறார், ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுன்றார். இப்போ மீன் எப்படி பிடிச்சாங்க? மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க. 2 படகு நிரப்பினாங்க. இப்போ பேதுரு சொல்ல முடியுமா? என்னுடைய டேலண்ட்னால தான் மீனை பிடிச்சேன், நான் என்னுடைய திறமையினால தான் நான் வலையை போட்டேன், நான் மட்டும் வலையை இப்படி இழுக்காமல் இருந்தால் மீன் கிடச்சிருக்காது, நான் தான் ஐடியா சொன்னேன். ஏன்னா ஒரு மீன் பிடிக்க போகிறோம், ஒருத்தவங்க 2 பேர் போக மாட்டாங்க, அதில் ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க? போவாங்க படகுல. அப்போது நான் ஐடியா கொடுத்ததுனால தான் மீன் இவ்வளோ மாட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடம் கொடுக்காதபடிக்கு இப்போ பேதுரு, என்னுடைய திறமையினால் எனக்கு பல வருஷம் அனுபவம் இருக்குது இந்த மீன் பிடிக்கிற தொழிலில், அதனால தான் மீனை நான் இவ்வளோ பிடிச்சேன், இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் அந்த மீன் பிடிக்கிற விஷயத்தில் கூட, அந்த வருமானம் சம்பாதிக்கிற விஷயத்தில் கூட கர்த்தர் என்ன செஞ்சார்? பெருமை பாராட்டாதபடிக்கு அவருடைய அற்புதத்தை விளங்க செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கோம். நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லாவே அல்லேலூயா சொல்லிடுங்க. நல்லா சொன்னா அரையும் குறையுமா சொல்றீங்க. கவனிச்சிங்களா? அப்போது மீன் பிடிக்கிறது அவன் வருமானத்துக்காக, அவனுடைய பிழைப்புக்காக செய்தான். அப்போ அந்த பிழைக்கிற அந்த வருமான விஷயத்தில் கூட கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எனக்கு இந்த தொழில் தெரியும், எனக்கு வேலை தெரியும், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு அங்கே தெரியும், எனக்கு இங்கே தெரியும்னா வருமானமே இல்லாமல் கஷ்டப்படணும், வேலை கிடைக்காம கஷ்டப்படணும், வேலைக்கு போகிறதுக்கு வழி எங்கே போனாலும் அடைக்கப்படும். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அங்கே தெரியும், இங்கே தெரியும், அந்த வேலை தெரியும், இந்த வேலை தெரியும், அதெல்லாம் ஓரம் கட்டிடு. என்னை போஷிக்கவும் ஒருவராலே ஆகும் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, உங்கள் வாயின் வார்த்தையினால நான் பிழைக்க முடியும் ஆண்டவரே, நீங்களே என்னை நடத்துங்க என்று சொல்லி என்றைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறானோ அன்றைக்கு கர்த்தரே போஷிப்பார். அல்லேலூயா. கர்த்தரே அவனுக்குரிய வருமானத்தை கொடுப்பார், கர்த்தரே அவனை நடத்துவார். காரணம், ஒருவனும் பெருமை பாராட்ட முடியாது கர்த்தருக்கு முன்பாக. நீ எல்லா வேலையும் கற்று வச்சுக்கிட்டு ஏன் நீங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க? வருமானத்தில் ஏன் இங்கே போனால் சம்பாதிக்கலாமா, அங்கே போனால் சம்பாதிக்கலாமா, எங்கே போனாலும் நீங்கள் காணிக்க போட கூட காசு இல்லாமங்கிறாங்களே, ஏன்? என்ன காரணம்? எங்கே போனாலும் நீங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க கஷ்டப்படுறாங்களே, என்ன ரீசன்? உன் சுயத்தை நம்புற, உன் சொந்த பலத்தை நம்புற, உன் சொந்த அனுபவத்தை நம்புற. நீ வைக்கிற தொழில் வாய்க்காம போகுது, நீ செய்கிற வேலை உனக்கு கை கொடுக்காம போகுது, நீ செய்கிற வேலை உனக்கு வருமானம் தராம போகுது, உனக்கு எதுவும் வாய்க்காம போகுது, எல்லாமே உனக்கு நெருக்கடியாக மாறுது, எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. என்ன காரணம்? உன்னுடைய பலத்தை நீ நம்புற, உன் திறமையை நம்புற. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு இன்னைக்கு நல்லா போகுதுன்னு சொல்றியா, இன்னைக்கு நல்லா போகிறத ஒரு நாள் குறித்து வச்சுக்க, எழுதி வச்சுக்க. ஒரு நாள் இன்னைக்கு நல்லா போகுதுன்னா ஒரு நாள் அது ஒரு இடத்துல போய் தேங்கி நிற்கும். என்னைக்கு நீ கர்த்தரை மட்டும் நம்புறையோ அன்னைக்கு தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நெடுக என்ன செய்ய முடியும்? ஓடிக்கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் படிப்பை நம்பினாங்க, படிப்பு கை கொடுக்கல, வேலையை நம்பினாங்க, வேலை கை கொடுக்கல, திறமை கை கொடுக்கல, மனுஷர்களை நம்பினாங்க, மனுஷர்கள் ஃபோன் எடுக்கலை, பதில் சொல்லலை, வழிகாட்டலை, யாரும் ஆலோசனை சொல்லலை, அப்படியே தேங்கி போய் ஒரு இடத்துல நிற்கிறோம். எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல், எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. காரணம், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. உனக்கு கடைசியில் யாரு மட்டும் தான் தெரிய வரணும்? கர்த்தர் தான் தெரிய வரணுன்றதுக்காக எல்லா கதவையும் அடைக்கிறாரு. நீ போகிற எல்லா கதவையும் கர்த்தர் ஏன் உனக்கு க்ளோஸ் பண்ணுறாரு தெரியுமா? அல்லேலூயா. எல்லா பகுதியிலும் பிரச்சனை, எல்லா பகுதியிலும் போராட்டம், எல்லா பகுதியிலும் ஃபெயிலியரு, எல்லா பகுதியிலும் தடை. என்ன நடக்கிறது? ஏன் இதுக்கு நடக்கணும்?
எங்கே உன்னுடைய சுய பலத்தை சார்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிற, சொந்த அனுபவத்தை சார்ந்து கொண்டு இருக்கிற. அல்லேலூயா. அதனாலதான் சவுல் ராஜா தேர்ந்தெடுக்கும் போது தாவீதை சாமுவேல் போய் செலக்ட் பண்ணும்போது சாமுவேல் பார்த்தான், இவன் தான் பயங்கரமான ஆளு, இவன் தான் 10 பேரை தூக்கி போட்டு அடிப்பான், எலியாபு தான் ராஜா வருவான் போல இருக்கு அப்படி சொல்லி சாமுவேல் கன்ஃபார்ம் பண்ணவனே கர்த்தர் சொல்ல, அவன் கிடையாது. நீ சரீரத்தின் தோற்றத்தையும் முகத்தையும் பார்க்கிற, சரீர வளர்ச்சி பார்க்குற, மனுஷன் பார்க்கிறபடி நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். என்னுடைய பார்வை வேற. ஏன் என்னுடைய பார்வை வேற? ஏன் தாவீதை எடுக்கணும்? என்ன காரணம் தெரியுமா? தாவீது ஆடு மேய்க்கிற பையன், சின்ன பையன், வாலிபன், யுத்தத்தை பார்த்தது கூட கிடையாது. எலியாபை கோலியாத்தை அடிக்க விட்டுருந்தா எலியாபு என்னன்னு சொல்லியிருப்பான், ஆல்ரெடி நான் யுத்தத்திலேயே பழக்கப்பட்டேன், 40 வருஷம் ஆர்மியில் நான் இருந்தேன், நான் 40 வருஷம் சவுல் கூட நான் மிலிட்ரியில் வேலை பார்த்தேன், அதனால தான் கோலியாத்தை வந்து அடித்தான், தூக்கி போட்டு மிதித்தேன், கோலியாத்தை செத்து போயிட்டான்னு சொல்லியிருப்பான். இப்போ தாவீதை கொண்டு போகிறாரு. தாவீதுக்கு என்ன அனுபவம் கிடையாது, யுத்தத்தை பார்த்தது கூட கிடையாது, சண்டை போட்டது கூட கிடையாது, ஈட்டி தூக்கினது கூட கிடையாது. அவனுக்கு கவன்களை எரிஞ்சு தான் பழக்கம், ஆட்டு கோலை வச்சு தான் மேய்ச்சி தான் பழக்கம், அவ்வளோதான். அவனுக்கு எந்த சரீரத்திலையும் பலன் கிடையாது, யுத்தம் பண்ணுகிற அனுபவமும் கிடையாது, ஆயுதத்தையும் அந்த சர்வாயுத வர்க்கத்தையும் போட்டுக்கொண்ட பழக்கம் கூட கிடையாது. சவுல் சொல்கிறான், இந்த வஸ்திரத்தெல்லாம் போட்டுக்கொண்டு கரெக்டாக இருக்குன்றான். அப்போ என்ன சொல்கிறான், போட்டு பார்த்துட்டு இது நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கைட்டு போட்டு போயிட்டான். அப்போ தாவீது இதில் பெருமை பாராட்ட முடியுமா? முடியாது. நான் ஆடு மேய்க்க கிடந்தேன், கரவல் ஆடுகளின் பின்னாடி நடந்த என்ன கோலியாத்தை அடிச்சு என்ன ராஜாவாக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மீகாலை பார்த்து சொன்னான், இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தவர் கர்த்தர் தான், அதனால நான் இன்னமும் ஆடுவேன், இதுக்கு மேலேயும் ஆடுவேன். நான் பெருமை பாராட்டாதபடிக்கு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 38 வருஷம் வியாதிஸ்தனை கர்த்தர் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது 38 வருஷம் வியாதியில் கிடக்கிறான். அவனை போய் சந்திக்கும் போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு ஒருவரும் இல்லைன்றான். யாரு? என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னான். ஒருவரும் இல்லை என்று சொன்ன பிறகுதான் யார் வந்தது? நான் இருக்கிறேன்னு வந்தார். எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தான். இம்மானாலு 38 வருஷமா என்ன சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தான், எனக்கு அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, ஒரு ஃபோன் அடித்தா போதும் அப்படியே வந்துடுவாங்க, ஒரு ஃபோன் அடித்தா போதும் அப்படியே டிஃபன் பாக்ஸ் கேரி எடுத்துன்னு வந்துடுவாங்க, ஒரு ஃபோன் அடித்தா போதும் உடனே என்னை குளத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க, ஒரு ஃபோன் அடித்தா போதும் எப்போவுமே என் கூடவே இருப்பாங்க ஆளுங்க. இந்த கதையெல்லாம் மாறி எல்லாரும் அவனை விட்டு போனதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஹெல்ப்புக்குன்னு யாருமே இல்லாத என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை என்று சொன்ன பிறகுதான் யார் வந்து நிற்கிறாரு? பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன்னாரு. அல்லேலூயா. அப்போ ஏன் இவ்வளோ நாள் வரல அவனை தேடிட்டு? அவனுக்கு வியாதி எவ்வளோ நாள்? 38 வருஷம். ஏசு கிறிஸ்து அவர் ஏன் முன்னாடியே போய் அவனை சந்திக்கல? இது வரைக்கும் அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான்? யாராவது இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கான். நமக்கு நிறைய சொந்தம் இருக்குது, நிறைய நமக்கு பாசம் இருக்குது, பந்தம் இருக்குது, உறவு இருக்குது, நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தான். அவன் எல்லாம் க்ளோஸ் ஆன பிறகு அவன் வயலை போகிறது எனக்கு ஒருவரும் இல்லாண்டவரே. இப்போ தான் போய் கர்த்தர் நிற்கிறாரு. இப்போ தான் அவன் என்ன செய்ய முடியும்? என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவோ, என்னை காப்பாற்றுவோ யாருமே இல்லை, என்னை காப்பாற்றினது யார் தான்? கர்த்தரே எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி போயிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? என் சொந்தக்காரங்களாம் என் கூட தான் இருந்தாங்க. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்கு வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா அந்த ஒரு வாரம் நடப்பாங்க சொந்தக்காரங்களாம். ஒரு ஆப்ரேஷனு, ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய வியாதி அப்படி சொல்லியாச்சுன்னா அந்த ஒரு வாரம் என்ன செய்வாங்க? எங்கே இருக்கிற சொந்தம் ஃபுல்லாக கேள்விப்பட்டு முக்கியமானவங்க ஃபுல்லாக பழம், ஆப்பிள், ஜூஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நடப்பாங்க. வந்து பார்ப்பாங்க, என்னாச்சு, எப்படி ஆச்சு, ஏதாச்சு, என்னாச்சு, ஏதாச்சு, எப்படி ஆச்சு அப்படின்வாங்க. அப்புறம் ஒரு வாரம் கடந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் அவங்கவுங்க போயிடுவாங்க. இப்போ தான் யார் வருவா? கர்த்தர் வருவார். ஏன் தெரியுமா? அங்கே நீ என்னென்ன பெட்டில் படுத்துன்னு அழுவ, எனக்கு யாருமே இல்லாண்டவர், எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காவது குளுக்கோஸ் இறங்கிடுச்சா இல்லையான்றதை போய் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஒரு மெடிக்கலுக்கு போய் மெடிசன் வாங்கி வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. ஒரு டிஃபன் கடைக்கு போய் டிஃபன் வாங்கி கொடுக்க ஆள் இருக்குது. ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீ வாங்கிட்டு கொடுக்க ஆள் இருக்குது. ஆனால் என்னுடைய பெட்டில் அட்டெண்டரு
யாருமே இல்லை, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லைன்னு சொல்லும்போது யார் வந்து நிற்கிறா? பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. முன்னாடியே வந்திருந்தா, ஐயோ ஐயோ எங்கள் சொந்தக்காரங்க அப்படியே கும்பலாக வந்துட்டாங்களே, எனக்கு ஒன்றுன்னு சொன்ன உடனே, எனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே எல்லாம் எப்படி வந்துட்டாங்க? பயங்கரமாக வந்துட்டாங்க. ஐயோ அவங்களாம் இன்னும் தெரியல, தெரிஞ்சிருந்தா வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணலை, ஃபோன் போட்டு சொல்லலை, சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, நீ யார் யாருக்கு சொல்ல முடிஞ்சு, யார் யார் வந்து பார்க்க முடிஞ்சு, யார் யார் உனக்கு உதவி செய்ய முடியுதோ எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா நான் வரேன்றாரு. நான் என்னன்றேன், நீ போய் பெட்டில் படுத்தல, போய் படுத்தோடனே எனக்கு யாருமே இல்லாண்டவரேன்று ஆண்டவர் உடனே வந்து நிற்பார். இமிடியேட்லி வந்து உனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? நீ போயிட்டு என்ன பண்ணுற, சொந்தக்காரன் நம்பிக்கிட்டு இருக்கிற, சொந்தக்காரங்க வந்து நம்மளை பார்ப்பாங்க, விசாரிப்பாங்க, நம்மளை எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாங்க, நம்மளை அன்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீ சொந்தக்காரங்களை நம்பிக்கிட்டு நீ காத்துக்கிட்டு இருந்தனா ஒருத்தர் வரமாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வந்து நிற்பா? கர்த்தர் வந்து நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் யோனா, இந்த சாப்டருக்குள்ள வாங்க. யோனாவுடைய நினைப்பு என்ன தெரியுமா? நான் போய் சொன்ன உடனே அந்த பட்டணம் அதே போல் என்ன செய்யணும்? அழியணும். 40 நாள் இந்த பட்டணம் அழிய போகுதுன்னு சொன்னால் அதே போல் அழியணும்னு சொன்னான். இப்போ அதே போல் 40 நாள் அந்த பட்டணம் அழிஞ்சிருச்சுன்னா என்ன செஞ்சிருப்பான் யோனா? பார்த்தல, நான் சொன்னபடி நடந்துச்சு பாரு. நான் ஒரு யார்? நான் ஒரு பெரிய ப்ராஃபட், நான் பெரிய தீர்க்கதரிசி. நான் சொன்ன அது என்ன பண்ணாது, மிஸ்ஸே ஆகாது. நான் சொன்னபடி நடந்துச்சு பாரு. 40 நாளில் பட்டணம் அழியுன்னு சொன்னேன், அதே போல் என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நீ போன்ட்டார். நான் சொல்கிறபடி போய் என்ன பண்ணேன், 40 நாள் அழிய போது நீ போய் சொல்லுன்ட்டார். இல்லை ஆண்டவர் நான் வரமாட்டேன், நீங்கள் மாற்றிருங்க பிளான், அதெல்லாம் முடியாது, நான் எங்கேயாவது தரிசிச்சு ஓடி போகிறேன்ட்டு போனான். நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து மறுபடியும் அவனுக்கு பாடம்லாம் கற்றுக் கொடுத்து அனுப்புகிறாரு நினிவேவுக்கு. அனுப்பிட உடனே சரி கர்த்தர் இந்த மாதிரி செஞ்சுருவார் போல். கப்பலில் உட்காந்து அந்த மீன் வயிற்றுக்குள்ளே உட்காந்து ஜெபிக்கிறான். என்னென்ன கர்த்தர் நம்ம சொல்கிறபடியே கண்டிப்பாக செய்தான் போகிறார் போல, அதனால தான் நம்மளை விட மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லி இப்போ மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து சரியாண்டவர் நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து இப்போ பட்டணத்தில் பார்த்து இன்னும் 40 நாள் உண்டு, அதுக்குள்ளவே இந்த பட்டணம் எல்லாம் என்ன செய்யப்படும்? கவிழ்க்கப்படும், அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு ஆசை பாரு, இதெல்லாம் எப்படி அழியுதுன்னு போய் பார்க்கணும், இதெல்லாம் இந்த ஜனங்க எப்படி அழியிறாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு செட்டு போட்டு டென்ட் அடித்து அங்கே உக்காந்துட்டான். எவ்வளோ ஆசை பாரு. நிறைய பேருக்கு இந்த சண்டை நடக்கிறத வேடிக்கை பார்க்கல ஒரு ஆசை தெரியுமா? அவங்க அடிச்சுன்னு வெட்டிக்கின்னு குத்தின்னு மாயறது யாருக்கு சந்தோஷம்? வேடிக்கை பார்க்குற இவங்களுக்கு சந்தோஷம். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்குது? அவங்க வீட்டில் ஏதோ ஒன்று நடக்கணும், அப்படி இருந்தால் இவங்களுக்கு சந்தோஷம். வசனம் சொல்லுது, உன் சத்துரு விழும்போது கூட என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத. உன் சத்துருவாகவே இருந்தாலும் அவன் அழிஞ்சு போகிறத நீ என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்பட்டனா கர்த்தருடைய கோபம் அப்படியே உன் மேலே திரும்பிடும். பரவாயில்லையா? அப்போ எங்கே சண்டை நடந்து யார் குடும்பத்தில் என்ன அழிவு நடந்தாலும் உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது, பரிதபிக்கணும். உன் எதிரி வீட்டிலே நடந்தாலும் கூட நீ சந்தோஷப்படக்கூடாது. அப்படி நீ சந்தோஷப்பட ஆரம்பிச்சுன்னா அப்படியே கர்த்தருடைய கோபம் உன் மேலே திரும்பிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ யோனாவுக்கு இப்படி அந்த ஜனங்க அழிஞ்சு போகிறத பார்க்கறதுக்கு பெரிய சந்தோஷம். அதனால் தூரமாக போய் ஒரு மேட்டு மேலே உட்காந்துட்டு இருக்கான், பார்க்கலாம் எப்படி அழியுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஜனங்களாம் எப்படி கத்துறாங்க, எப்படி கூக்குரலிடுறாங்க, எப்படி அழியிறாங்க, அதை பார்க்கணும், சந்தோஷப்படணும்னு நினச்சிட்டு இருக்கான். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இவன் போய் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு அவங்க பூரா மனம் திரும்ப வச்சிட்டார் ஆண்டவர். யோனா ஒருத்தனுக்காகவே அந்த பட்டணத்தை முழுக்க மனம் திரும்ப வச்சார் ஆண்டவர். யோனா ஒருத்தனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காகவே அந்த பட்டணம் முழுவதற்கும் மனம் திரும்பலை கர்த்தர் ஏற்படுத்தினார். இவன் போய் என்ன பெரிய அற்புதமாக செய்யலை, குஷ்டரோகியை சுகமாக்கலை, குருடர்களை பார்க்க செய்யலை, மரித்தோரை எழுப்பல, முடவர்களை நடக்க வைக்கல, வேற எந்த பெரிய மிராக்களும் செய்யல. இவன் போய் என்னென்ன பிரசங்கம் பண்ணா, அவர்களுக்கு விரோதமாக அழியும் என்று பிரசங்கம் பண்ணா அந்த ஜனங்க பூரா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சுங்க. என்ன, சிறியோர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா ரட்டிலும் சாம்பலிலும் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே யோனாவுக்கு எப்படி இருக்குது, இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகுது. இதுக்கு தான் ஆண்டவர் கத்துறான், காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான், இதுக்கு தான் நான் அங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். லேலூயா. அப்போ அது அழிஞ்சிருந்தா யோனா என்னன்னு சொல்லி காலரை இழுத்து விட்டுருப்பான். நான் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் நடந்துச்சு பாரு.
அதனால தான் இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் சொன்னபடி நடக்காமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு இந்த எலெக்ஷனுக்கு, இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு எத்தனை ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க தெரியுமா? எந்த ஆட்சி வரும்னாங்க. கடந்த ஏற்கனவே இன்னும் ஆட்சி நடந்ததோ அதே ஆட்சி தான் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதை வீடியோவில் பதிவு பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணாங்க. நாளைக்கு இது ஜெயிச்சா இன்னொன்று மாறு தட்டுவாங்க. பார்த்தீங்கள, இத்தனாம் தேதியில் இந்த மீட்டிங்கில் வீடியோவில் பாருங்க, எடுத்து பாருங்க. கரெக்டாக நான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன் பாரு. அடுத்த ஆட்சி யார் வரும்னு சொன்னேன், இந்த ஆட்சி தான் வரும் சொன்னேன், அதே போல் வந்திருக்குது பாருன்னு சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? லேலோய்யா. ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கோம். நேற்று பார்க்கிற மழை சுத்துறாங்க, காலில் செப்பல் இல்லாமல் வெறுமையா பொடி காலு. ஒரு ஆள் ஓடுறாரு, போய் அந்த நிழலில் போய் நிற்கிறாரு. வாலிப பெண்கள், வயசானவங்க முதற்கொண்டு 1 மணி வெயில் அந்த மலையை சுற்றி அப்படியே பாத யாத்திரையாகவே நடந்து வராங்க. ஃபேன் இல்லை, நிழல் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த வெயில் எங்களால் வண்டியில் கூட போக முடியல, அவ்வளோ தூரம். அப்போ நினச்சி பார்க்குறேன், எங்கள் விசுவாசிங்க கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லைனாலே கஷ்டப்படுறாங்க ஆண்டவர். எங்கள் விசுவாசிக்கு 5 நிமிஷம் அதிகமாக பிரசங்கம் போயிட்டாலே மூஞ்ச முகத்தை பார்த்து அதுக்கு மேலே என்னால் பிரசங்கம் கண்டினியூ பண்ண முடியல ஆண்டவர். சொல்லிட்டு தான் வந்தேன் நேற்று ரஞ்சித்து கூட. பார்த்துக்கப்பா, இந்த ஜனங்களை எல்லாம் பாருப்பா, இவங்களுடைய பக்தி வைராக்கியம்லாம் எப்படி இருக்குது பாருப்பா. சின்ன பிள்ளைகளை எல்லாம் கூட்டிகிட்டு நடக்கிறாங்க, காலில் செப்பல் இல்லாமல் அந்த தார் ரோட்டில் நடக்க முடியல. அவ்வளோ சூடு, அதுவும் அவ்வளோ வெயில் நேற்று அடித்தது. எங்கள் 2 பேராலே தாக்கு பிடிக்க முடியல. 11, 12 ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம முகமெல்லாம் அப்படியே பூத்து குலுங்குதா, வாடி வதங்குதா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த யோனா செய்தது போல அநேக ஊழியக்காரங்க அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி அந்த தீர்க்க தரிசனத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, ஏகப்பட்ட ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க. இப்போ இன்னும் ஆட்சி நடக்குதோ அதே ஆட்சி தான் அடுத்த முறை வரும்னு சொல்லி ஏகப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனால் நடந்தது ஆப்போசிட்டாக நடந்தது. காரணம், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. கடந்த ஆட்சியில் பிஜேபி வராது, அடுத்த ஆட்சி மாறுன்னு சொன்னாங்க. தொடர்ந்து எந்த ஆட்சி தான் வந்துருக்குது? பிஜேபி தான் வந்துருக்குது. காரணம், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. அல்லேலூயா. அடுத்தது ட்ரம்ப் தான் வருவாருன்னாங்க, ட்ரம்ப் வராமல் போனார். காரணம், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. அல்லேலூயா. ஏன் இவருடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் பொய்யா போகுது? என்ன காரணம்? அதனால அவங்க கள்ள தீர்க்க தரிசனம் கிடையாது, அவங்க உண்மையிலே நல்ல தீர்க்கதரிசி தான். ஆனாலும் இவருடைய தீர்க்கதரிசனம் ஏன் பொய்யா போகிறது? என்ன காரணம்? மேன்மை பாராட்டாதபடிக்கு, கர்த்தருக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமை நான் என்ன பண்ண மாட்டேன், வேற ஒருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பாருங்க. கொஞ்சம் சுகம் கிடைக்கும் போது வந்தாங்க, சற்றாகிலும் குணமடையாத போது, அதிக வருத்தப்படுகிற போது யாரை தேடி வந்தாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இப்போதான் அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சது. அல்லேலூயா. ஆகினால இந்த சத்தியத்தை கொண்டு எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொஞ்சம் நம்புறீங்க, உங்கள் நம்பிக்கை வேறு எந்த திசையிலாவது இருக்குதுன்னு சொன்னால் கர்த்தர் அங்கே என்ன பண்ண மாட்டார், செயல்படவே மாட்டார், அங்கே கிரியை செய்யவே மாட்டார், கர்த்தர் அங்கே அற்புதம் செய்யவே மாட்டார். என்னைக்கு நீ கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறியோ அன்னைக்கு மட்டும்தான் கர்த்தர் உனக்காக என்ன பண்ணுவார், யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.